அனைவருக்கும் இனிய மதிய வணக்கங்கள். ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 26ஆம் தேதி போதைப் பொருள் மற்றும் சட்டவிரோத கடத்தலுக்கு எதிரான சர்வதேச தினம். இந்நாளில் குழந்தைகள், இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் போதைப் பொருட்களை தவிர்த்திட, போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகாமல் இருக்க தேவையான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் தினமாக, கடத்தலுக்கு எதிரான தினமாகவும் இந்நாள் அனுசரிக்கப்படுகிறது. போதைப் பொருட்கள் மற்றும் சட்டவிரோத கடத்தலுக்கு எதிரான சர்வதேச தினமான இன்றைய நாளில் சைல்ட்லைன் கன்னியாகுமரி, கோட்டார் சமூக சேவை சங்கம் மற்றும் திருச்சிலுவை கல்லூரி இணைந்து இணையதளம் வழியாக குழந்தைகளுக்கும், குழந்தைகள் நலனின் அக்கறை உள்ள பெற்றோர்களுக்கும், ஆசிரியர்களுக்கும், பொதுமக்களுக்கும் போதுமான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக இந்நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்நிகழ்வில் முதற்கண் பிரேயர் சாங். இந்நிகழ்வில் வருகை புரிந்துள்ளவர்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். போதைப் பொருள் மற்றும் சட்டவிரோத கடத்தலுக்கு எதிரான சர்வதேச தினத்தில் சிறப்புரை வழங்க வருகை புரிந்துள்ள டாக்டர் கிளமன் பின்ஸ்லி அவர்கள் நூதனா ட்ரஸ்ட் டைரக்டர் மற்றும் சைல்ட் வெல்ஃபேர் கமிட்டி மெம்பராகவும் இருக்கிறார்கள். அவர்களை இந்நிகழ்வுக்கு அன்புடன் வரவேற்கின்றேன். குழந்தைகள் போதை பழக்க வழக்கத்திற்கு அடிமையாகாமல் இருப்பதற்கான கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வருகை புரிந்துள்ள மரியாதைக்குரிய முனைவர் அருட்பணி பிரான்சிஸ் சேவியர் நெல்சன் அவர்களை அன்புடன் வரவேற்கின்றேன். போதை ஒழிப்பதில் மாணவர்களின் பங்களிப்பு பற்றிய உரை நிகழ்த்த வருகை புரிந்துள்ள செல்வி சுஷ்மா அவர்களை திருச்சிலுவை கல்லூரி அவர்கள் 1ஆம் ஆண்டு பொருளாதார துறையில் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் இந்நிகழ்வுக்கு அன்புடன் வரவேற்கின்றேன். மேலும் இந்நிகழ்வு சிறப்பாக அமைய வழிகாட்டுதலை வழங்கிய கோட்டார சமூக சேவை சங்க இயக்குனரும் சைல்ட்லைன் திட்ட இயக்குனரும் ஆகிய மதிப்புக்குரிய அருட்பணி மைக்கேல் ராஜ் அவர்களையும், திருச்சிலுவை கல்லூரி முதல்வரும் சைல்ட்லைன் கன்னியாகுமரி நோடல் இயக்குனரும் ஆகிய சிஸ்டர் முனைவர் ஆனி பெப்பர் சோஃபி அவர்களையும் அன்புடன் நிகழ்வுக்கு வரவேற்கின்றேன். திருச்சிலுவை கல்லூரியின் இணைய வழியாக நடத்த உதவி புரிந்த சிஸ்டர் ஆண்டின் மேரி அவர்களையும் பாசத்துடன் வரவேற்கின்றேன். மேலும்
இணைய வழியாக கலந்து கொள்ள வந்துள்ள குழந்தைகள், பள்ளி மாணவிகள், பெற்றோர்கள், அறப்பணியாளர்கள், ஆசிரியர்கள், சைல்ட்லைன் பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரையும் போதைப் பொருள் மற்றும் சட்டவிரோத கடத்தலுக்கு எதிரான சர்வதேச தின நிகழ்வுக்கு வருக வருக என வரவேற்று சைல்ட்லைன் கன்னியாகுமரி நோடல் ஒருங்கிணைப்பாளராகிய நான் அவர்களை வரவேற்கின்றேன். அனைவரையும் நன்றி. தற்போது இங்கு வருகை புரிந்துள்ள சைல்ட் வெல்ஃபேர் கமிட்டி மெம்பர் கிளமன் சார் அவர்களை அன்புடன் சிறப்புரை வழங்க அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் மதிய வணக்கம். இந்த நிகழ்வில் போதைப்பொருள் அகில உலக போதைப்பொருள் தடுத்து மற்றும் சட்டவிரோத கடத்தல் தினத்தை இந்த வெபினார் மூலம் ஏற்பாடு செய்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும், அதை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கும், அதுல சிறப்பாக நிகழ்ச்சிகள் தர இருக்கும் ஒவ்வொருவரையும் என்னுடைய வாழ்த்துக்களையும் என்னுடைய நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக இந்த ஒரு நல்ல ஒரு முயற்சியை கடந்த பல ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கும் நெல்சன் அவர்களுக்கும் அவர்கள் சிறப்பாக ஒரு உரையை நடத்தி இருக்கிறார்கள். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். குழந்தைகள் நலக்குழு உறுப்பினர் என்ற முறையிலும் ஒரு சமூக பணியாளர் என்ற முறையிலும் இந்த நேரத்தில் உங்களுடன் சில கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வானத்துல நம்ம பார்க்கும்போது நிறைய பறவைகள் பறந்து கொண்டிருக்கும். அது பாட்டுக்கு வேகமா ரொம்ப ஜாலியா பறந்துகிட்டு இருக்கும். அந்த பறவைகள் எல்லாம் எப்பவுமே பூமியை பார்த்துக்கிட்டே இருக்கும், தரையை பார்த்துக்கிட்டே இருக்கும், தன் நீர்நிலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கும். நமக்கு எங்கேயாவது நல்ல ஒரு உணவு கிடைக்குதா, எங்கேயாவது நம்ம இளைப்பாற ஒரு இடம் கிடைக்குதா அப்படின்னு சொல்லக்கூடியது அதனால பறந்து போகும்போது பார்த்துக்கிட்டே இருக்கும். இந்த பறவைகளுக்கு நோக்கம் ரெண்டு தான். நம்ம ஒரு இடத்துல ஒரு தங்கி ஒரு இளைப்பாற ஒரு பாதுகாப்பு இடம் கிடைக்கிறதா அல்லது நமக்கு ஏதாவது உணவு கிடைக்கிறதா என்று இவ்வாறுதான் நமக்கு இன்றைக்கு சிறார் கூட்டமோ அல்லது இளைஞர் தலைமுறையும் அல்லது மக்களும் நம்ம வேகமா நம்ம பறந்து கொண்டிருக்கும் போது நமது தேவைகளுக்காக நம்ம கண்ணோக்கி சில இடங்களை நம்ம பார்க்கும்போது நமக்கு உணவுப் பொருட்கள் அல்லது நம்ம கவரக்கூடிய பல பொருட்கள் அங்கங்கே கிடைக்கும். பறவைகளுக்கு கிடைக்கிறது போல விளைநிலங்கள்ல இருந்து அதுக்கு பொருட்கள் கிடைக்கும். மற்றபடி பல பொருட்கள் பல இடங்களில் சிதறி இருக்கும். சில இடங்களில் அவர்களை கவர்வதற்காக சிறப்பான பொருட்கள் போடப்பட்டிருக்கும். அந்த பொருட்களை மேலிருந்து பார்க்கும்போது மிக அட்ராக்ஷனா இருக்கும். நேரம் அந்த பொருட்களுக்கு நேரம் அந்த பறவைகள் கடந்து வரும். அந்த பொருள் மீது அது இருந்த பிறகுதான் தெரியும், அது பயன்படுத்தின பிறகுதான் தெரியும் அதுல இருந்து அவங்க மீண்டு வர முடியாது என்பது. ஏன்னா அதற்காக அந்த பறவை பிடிப்பதற்காக அல்லது அது பறவையை அதோட வாழ்வை நிறைவுபடுத்துவதற்காக அல்லது முடிப்பதற்காக வைக்கப்பட்டுள்ள வலை அல்லது சிக்கல் உள்ளது அந்த பறவைக்கு தான் சிக்கி கொண்ட பிறகுதான் தெரியும். இதே நிலைதான் இந்த பழக்கத்தை பொறுத்த மட்டும் நாம் இன்று பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நிலைமை. போதை பழக்கம் நம்மை சுற்றி நம்மளை ஈர்க்கக்கூடிய வண்ணத்தில் பல காரியங்களாக இந்த போதை பழக்கம் நம்மை சுற்றி இருப்பது இளைஞர் பலருக்கு அந்த வகையில் சிக்குவது வரைக்கும் தெரியாது. பெற்றோரும் அதனுடைய இந்த பிள்ளைகள் ஒரு ஆபத்தில் அவங்க சிக்க போறாங்கன்றதை முதல் கட்டத்துல புரிந்து கொள்வதும் கிடையாது. இந்த நிலைமையில் தான் இந்த பிரச்சனை இந்த ஒரு பெரிய பிரச்சனையாக இப்படி பாலியல் வன்முறைகள், ஒரு செக்சுவல் அபியூஸ், ஒரு மற்ற அபியூஸ் இப்படி வளர்ந்து நம்மளுடைய வளர்ச்சியை தாக்குகிறதோ அதுக்கு ஈக்குவலா அதை விட வேகமா வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அழிவு சக்தி இந்த போதைப் பொருள் இந்த பழக்கம் இது நம்மை சுற்றி வேகமாக வந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இதை ரெண்டு காரியமாக நாம் அன்றாடம் பழக்கக்கூடிய பொருட்களுக்குள்ளாக அது ஊடுருவி வந்து கொண்டிருக்கிறது. இதுல இந்த ஆண்டோட தீம்ல அது ரொம்ப தெளிவா கொடுத்திருக்கிறாங்க, இன்டர்நேஷனல் தீம்ல. ஏன்னா இதை பற்றியுள்ள உண்மைகள் பலருக்கு தெரிவது கிடையாது. ஏனென்றால் ஒரு மெடிக்கல் ஸ்டோர்ல போகும்போது நமக்கு நமது நோயை குணப்படுத்துவதற்கான 95% மருந்துகள் இருக்கிறது. அதே மருத்துவமனையிலிருந்து ஒரு போதையை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அங்குள்ள உருவாகிறது. இதே போல பல இடங்களில் அந்த போதைகள் நம்முடைய ஊடுருவி கொண்டிருக்கிறது. இதுக்கு சிறிய அளவில் சிந்தித்து பார்த்தாலும் பெரிய அளவில் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய சில ஸ்வீட் ஷாப்ல அல்லது இந்த கடைகளில் கூட இந்த போதை பொருட்கள் இந்த ஸ்ப்ரெட் ஆகி வந்துட்டு இருக்குது. இனி அதுக்கு அடுத்த லெவலில் இல்லிசிட் லிக்விட்ஸ் பெரிய லெவலில் வரக்கூடிய இடங்கள் நம்மகிட்ட இருக்குது. இந்த பரவல்ல எங்கெங்க இந்த போதைகள் நம்ம வாழ்க்கைக்கு தவறான காரியங்கள் இருக்கிறது என்பதற்கான ஒரு உண்மை தகவல்கள் பரிமாறப்பட வேண்டும். இந்த ஆண்டுக்கான தீம் அதுதான், ஷேர் ட்ரக் ஃபேக்ட் டு சேவ் லைஃப். அதாவது
இந்த ட்ரக் பற்றியுள்ள உண்மைகளை எல்லாருக்கும் பகிர்ந்து கொள்வது மனித உயிர்களை காப்பாற்றி வரும். அதான் இந்த ஆண்டு கொண்டாட்டத்துல நமக்கு தீம் ஷேர் ட்ரக் ஃபேக்ட்ஸ் அண்ட் டு சேவ் லைஃப். அதாவது உயிர்களை காப்பாற்றுவதற்காக இந்த ட்ரக் உண்மைகளை எல்லாரும் பகிர்ந்து கொள்ள வேண்டியது காலத்தின் கட்டாயம். இந்த ஆண்டு நம்ம 2021 ஆண்டு நாம் இயல்பு வாழ்க்கையை இழந்து தவிக்கக்கூடிய ஆண்டு. இந்த கோவிட்னால மற்ற சூழ்நிலையினால நம்ம இந்த கோவிட்னால நமக்கு இயல்பான வாழ்வு நமக்கு இளைஞர்களை பொறுத்தமட்டில் கல்வி பாதிக்கப்பட்டிருக்குது. வெளியே வந்து அவங்க உலாக முடியல, நல்ல நட்பு வட்டம் கிடைக்கல, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கும் போது இந்த போதை பழக்கத்தை எந்த அளவுல உலக அளவுல வளர்த்தி கொண்டு வந்திருக்கு என்பதற்கான சில புள்ளி விவரங்களை நம்ம கேட்டா மிகவும் அதிர்ச்சியா இருக்குது. ஏன்னா அதுக்கு அடிப்படையான காரணம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த போதை கோவிட் சிச்சுவேஷன்ல போதை பழக்க வழக்கங்கள் அல்ல போதை சம்பந்தமான காரியங்கள் கிட்டத்தட்ட 5.4 மடங்கு வளர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஆய்வுகள் சொல்லுது. அதுல குறிப்பான காரணம் பார்க்கும்போது நம்ம சமூக பொருளாதார அழுத்தங்கள் இயல்பான கல்வி வாழ்க்கைகள் இல்லாத இந்த சூழ்நிலையினால அதிகமா அதாவது இந்த போதை பழக்கம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த அறிக்கை சொல்லுது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த பார்மசூட்டிக்கல் அதாவது எல்லாம் மூடப்பட்டிருக்குது, ஆனா மருத்துவம் சார்ந்த காரியங்கள் ஓபன் ஆயிருக்குது. இங்க அவர்கள் பயன்படுத்தக்கூடிய மருந்துகளின் மூலமே பயன்படுத்தக்கூடிய ட்ரக்ஸ், செடேட்டிவ் ட்ரக்ஸ், இந்த செடேட்டிவ் ட்ரக்கை பொது மருந்தா பழக்கக்கூடிய பழக்கம் அதிகமா வளர்ந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த கெனாபிஸ் சொல்லக்கூடியது எல்லா நாடுகள்லயும் அதிகமா பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி போதை கடத்தல் சொல்லக்கூடியது இந்த ஆண்டு மற்ற ஆண்டுகளை விட அதிகமா வந்திருக்குது. பெரிய நிறைய கப்பல் மூலமும் மற்ற மூலமும் நாடுகள் உலகம் அளவில் அந்த இது கடத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்ல புள்ளிவரம் சொல்றாங்க. கிட்டத்தட்ட 11 மில்லியன் பீப்புள் இந்த ஆண்டு புதிதாக இன்ஃபெக்ஷன் ஆகியிருக்காங்க, இந்த பழக்கத்துக்குள்ள வந்திருக்காங்க. ஒரு முறையாவது இந்த புதிய பழக்கத்துக்குள்ள அடிமையாயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விவரமும் அந்த அறிக்கையில கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப இதுல நம்ம பார்த்தோம்னா இளைஞர்கள் இந்த வலையில சிக்கி கொண்டுன்னு சொல்லக்கூடிய அந்த ஆபத்து நம்மள அதிகமா நம்ம சூழ்ந்திருக்கக்கூடிய காலகட்டத்துல இதுல என்ன ரீதியான பாதிப்பு கண்டிப்பா உங்களுக்கு இதை பற்றி அதிகமா உங்களுக்கு சொல்ல இருக்கிறாங்க. நம்மை சுற்றி இந்த ஆபத்து எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறது நம்ம அதிக அக்கறையோட கவனிக்க வேண்டியது முக்கியமானது. ஏன்னா இதை பற்றி உண்மைகள், ஏன்னா ஒரு இன்னைக்கு இது கிடைக்காத முறையில் நம்ம நம்பிட்டு இருக்க காலம் கிடையாது. நம்ம கடையில போனா கிடைக்கும், மருத்துவமனையில மருந்து கடையில போனா கிடைக்கும், டாஸ்மாக்ல போனா கிடைக்கும். இந்த போதை கும்பல் நம்ம சுத்தி இருக்குது. நமது மாவட்டத்திலேயே உங்களுக்கு தெரியும், மார்த்தாண்டம், கன்னியாகுமரி, இந்த மாதிரி பேக்கெட்ஸ் இருக்கு. முக்கியமான பேக்கெட்ல எல்லா போதைப் பொருட்களும் கிடைக்கக்கூடிய பேக்கெட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி அதிகமான பரவல் செல்லக்கூடியது நம்ம பரவி கொண்டிருக்க காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். அப்ப இந்த உண்மைகள் நம்ம வீட்டை விட்டு ஒரு பிள்ளை வெளியே போகும்போது இதற்கான அந்த சூழலில் மாட்டிக்கொள்ளும் வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. போதை நம்ம சுற்றி அவைலபிலிட்டியா இருக்குங்கிற உண்மை எல்லாருக்கும் தெரிய வேண்டிய காலகட்டம் முக்கியமானது. ஒரு இப்படி நமக்கு செல்போன் ஒரு பிள்ளைகளுக்கு ஒரு ஒரு ஆபத்தை அறிவிக்குதோ, வெளியே போகும்போது அந்த தவறான நண்பர்களோடு அவங்க பழகும் போது அந்த ஆபத்து இருக்குன்னு சொல்லக்கூட நம்ம உணரணும். பெற்றோருடைய கண்காணிப்பு, பிள்ளைகளோட சுய கட்டுப்பாடு முதல்ல முக்கியமானது. ரெண்டாவது பெற்றோரோட கண்காணிப்பு அதிகப்படுத்தப்பட வேண்டும். மாறுபாடா அந்த பழக்க வழக்கம் வரும்போது கண்காணிப்பும் இதற்கு உதவி செய்யக்கூடிய அமைப்புகளோட தொடர்பு கொள்ள வேண்டியது முக்கியமானது. குறிப்பாக இந்த தொடர்பு இருக்கக்கூடிய நம்ம கேசஸ் நடத்தக்கூடிய அந்த அமைப்புல எல்லாம் அவங்க பிள்ளைகளுக்கு முழு விழிப்புணர்வு கொடுத்துருக்காங்க. இன்னும் இதை போன்ற அமைப்புகள் நமக்கு நம்ம விழிப்பு கொடுக்கக்கூடிய அமைப்புகளும் அவங்களுக்கு மறுவாழ்வு கொடுக்கக்கூடிய அமைப்புகளும் நிறைய இருக்குது. இந்த இதோட தொடர்பு நம்மகிட்ட இருக்கணும். இந்த மாதிரி ஒரு பிள்ளைகிட்ட ஒரு வித்தியாசம் ஹேபிட் இருக்குது, அது சின்ன இதுலேருந்து நம்ம கட் பண்ண என்ன செய்யணும், அந்த காரியங்கள் கையாள வேண்டியது, தெரிந்து கொள்ள வேண்டியது பெற்றோருக்கு முக்கியமானது. மாணவர்கள் செல்வங்கள் இதுல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். மாணவர் செல்வங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே அறிவுரை அந்த தவறான நட்புக்கு நேரா நீங்க கடந்து செல்லும் போது முதலாவது நம்ம அது விழுவது நமக்கு தெரியாது. முதல் நிலை உங்களை நீங்க இந்த மாதிரி ஒரு பழக்கம் வந்துருச்சு அல்லது இந்த மாதிரி ஒரு நட்பு இலக்கம் வந்துருச்சுன்னு தகவல் பெற்றோர்கிட்ட தெரியப்படுத்துங்க. இல்ல 1098 அந்த இலவச அழைப்புல கூட்டு சொல்லுங்க. இந்த மாதிரி ஒரு வட்டத்துக்குள்ள நான் சிக்கிட்டு இருக்கேன், என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லுங்க. பெற்றோர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே அறிவுரை பிள்ளையோட மாறுபாடான நடவடிக்கைகள் தெரியப்பட்டுனா உடனே தகவலை மறைக்காதுங்க. நம்ம பிள்ளை தப்பு செய்யாது, நாளைக்கு சரியாயிரும் நினைக்காதுங்க. உடனே தகவலை நீங்க நம்பக்கூடிய உங்கள் மேல அக்கறை உள்ளவர்கள் மேல தெரியப்படுத்துங்க. உங்க குடும்பத்தில் உள்ள பெரியவங்களை தெரியப்படுத்துங்க, இல்லது இந்த அமைப்புகளை தெரியப்படுத்துங்க. 1098 குழந்தைகளுக்கு உதவுகிற அமைப்புகளை தெரியப்படுத்துங்க.
இது அடுத்த நிலைமைக்கு போகும்போது ஒவ்வொரு கட்டத்துல போகும்போது பிள்ளைகளை மீட்டுக் கொண்டு வரதுக்கு மிகுந்த சவால்கள் நிறைந்தது. ஏன்னா மன ரீதியான பிரச்சனைகளை ஆரம்பத்துல கையாளுவது ஈஸி, மன ரீதியாக உடல் ரீதியான பிரச்சனைகள் அக்குவமேட் ஆக அந்த பிரச்சனை கையாளுவது மிகவும் கஷ்டமானது. இதனால வரக்கூடிய பாதிப்புகள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கடந்த 2 நாளைக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நம்ம மாவட்டத்தில் நடந்தது. 12 வயது சேர்ந்த ஒரு பையன் 6 வயது ஒரு சிறுமியை கற்பழிக்கிறான். கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா? நமது மாவட்டத்துல இந்த வழக்கு வந்து இப்ப விசாரணையில இருந்து அந்த பையன் வந்து இப்ப ஜெயில இருக்கான், சிறார் ஜெயில இருக்கான். அந்த பையனுக்கு வந்து அவங்க விசாரிக்கும் போது அவன் சொல்லக்கூடிய ஒரே இது, நான் வந்து செல்ல பார்த்துட்டு இந்த சீனை பார்த்து அந்த பிள்ளை வந்தது, நான் இதை கொலை செய்யறேன் அப்படின்னு சொல்றான். அந்த போதைன்னு சொல்லக்கூடியது, இந்த போதைன்னு சொல்லக்கூடியது இந்த சில நிமிடங்கள் நம்மளை தன்னிலையை மறக்க வைக்கக்கூடிய அந்த கட்டத்தில் இருக்கக்கூடியது. அந்த தவறு முடிந்து அந்த பையனோட நிலைமை பார்த்தா அதுக்கு அவன் என்ன தவறு செய்தனோ இதுக்கு என்ன தண்டனை அந்த எதிர்காலத்துக்கு நம்ம சிந்திக்க முடியல. அவன் நிலைமை பரிதாபமா இருக்கிறது. இந்த நேரத்துல வந்து ஒரு வார்த்தை மட்டும் அந்த குழந்தை நலக்குள்ள பற்றி உங்களுக்கு சொல்றேன். நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது, எந்த ஒரு குழந்தை 18 வயதுக்கு உட்பட்ட எந்த ஒரு குழந்தை, அது தவறு செய்ய குழந்தையா இருந்தாலும் சரிதான், இல்ல நல்ல முறையில் வாழ்ந்து கொண்டிருக்க குழந்தைகளுக்கு எந்த தேவைக்கு உதவி செய்ய ரெடியா இருக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த குழந்தைகளுக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் கட்டடத்தில் செயல்பட்டு இருக்குது. குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகம் பக்கத்துல இருக்குது. குழந்தைகள் நீங்க முக்கியம் பார்த்து தொண்ணூட்டு தெரியும். இதோட தொடர்புல அந்த குழந்தைகளுக்கு வந்து ஒரு குழந்தைகள் வளர்ந்து ஒரு முழு மனிதராக வாழ்வதற்கான முழு பணிகளும் செய்வதற்கு தான் நாங்க இருக்கிறோம். அந்த குழந்தைகளுக்கு அந்த குழந்தை பிரச்சனைக்கு வந்துட்டு இங்க வந்தா வந்து அது பிரச்சனை பெருசாகும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த பிரச்சனை இந்த ஆரம்பத்திலேயே கண்டுபிடித்தான் எந்த குழந்தைகளை நம்ம காப்பாற்ற முடியும். போதையினால பாதிக்கப்படாத ஒரு சமூகம் உருவாகிறது வந்து ஒரு சட்ட ரீதியாகவோ அல்லது வேற அமைப்புகள் மட்டுமோ சேர்ந்து செய்யக்கூடிய காரியம் இல்லை. நம்ம அனைவரும் இணைந்தால் கண்டிப்பான ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும். இந்த முயற்சிகள், அதாவது நாங்கள் இந்த நாளுக்கான ஒரு செய்தியா மட்டும் இது இல்லாம இந்த ஆண்டு கடந்த ஆண்டு 5.4 மடங்கு அதிகரித்து சொல்லக்கூடிய இந்த பரிதாபமான புள்ளி விவரங்கள் அடுத்த ஆண்டு வராம 2021ஆம் ஆண்டு 22ஆம் ஆண்டு நம்ம வரும்போது எங்க மாவட்டத்துல எங்க குழந்தைகள் இப்படி இந்த பழக்கத்திலிருந்து மீண்டு வந்து நாங்க இத்தனை குழந்தைகளை காப்பாற்றணும், இந்த தகவல் வந்து முழுசா நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், இதன் மூலம் லைஃப்ல அந்த வாழ்க்கையை வந்து மீட்டு கொண்டு வரணும் என்பதே அதுக்கான ஒரு உறுதிமொழி எடுக்கக்கூடிய நாளா இந்த நாளை நம்ம எடுத்து போதை பழக்கத்தை சிறு நிலையில ஒரு பாக்கு போடும் போதே கண்டிங்க, பாக்குல இருந்து தான் ஒண்ணு வளரும். அது ஒரு அந்த ஸ்வீட் போடும் போதே அந்த கண்டிப்போட முதல்ல காசு நான் கொடுப்போம், பெற்றோர்கள் நம்மகிட்ட தான் தொடங்குவாங்க. இந்த ஆரம்ப நிலைமையில அந்த பிள்ளைகள் ஒருவேளை பாதிக்கப்பட்டது மீண்டும் எடுப்பதற்கான முயற்சிகளை நம்ம எடுப்போம். இணைந்து நம்ம செயல்படுவோம். இந்த வாய்ப்புக்கு நன்றி. நன்றி, வணக்கம். அழகு சிறப்புரை வழங்கிய முனைவர் டாக்டர் கிளெமன் வின்ஸ்லி அவர்களுக்கு எங்களுடைய சைல்ட்லைன் திட்டம், கோட்டாறு சமூக சேவை சங்கம் மற்றும் திருச்சிவை கல்லூரி சார்பாக மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். தற்போது போதை ஒழிப்பதில் மாணவர்களின் பங்களிப்பு பற்றிய உரை நிகழ்த்த செல்வி சுஷ்மா, இவங்க திருச்சிவை கல்லூரியில் 1ஆம் ஆண்டு பொருளாதாரத்துறை மாணவியாக படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அவையாரை வணங்குகிறேன். இன்று இந்த கூகுள் மீட் ஆப்பில் இணைந்து இந்நிகழ்வினை கண்டும் பங்கு பெற்றும் இருக்கிற அனைத்து துறை சார்ந்த பெரியவர்களையும், குறிப்பாக கல்வித்துறை சார்ந்த ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் மாணவர் கண்மணிகளுக்கும் எனக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உலகம் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம், இது பொதுமொழி. போதை பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு ரகம், இது போதை மொழி. கேட்கவே அச்சமூட்டும் வார்த்தை தான் போதை. இதனை நம் வாழ்வில் அனுமதித்தால் அவன்தான் பேதை. உலகில் அதிகமான மக்கள் பாதிப்புக்குள்ளாகுவதும் போதை என்னும் மாய வலையில்தான். அதனால்தான் என்னவோ அதிகமான தலைப்புகளில் ஆங்காங்கே இதன் தீமை குறித்து பேசப்பட்டு வருகிறது. ஆழம் தெரியாமல் காலை விடாதே என்பார்கள். ஆனால் ஆழம் என்னவென்று தெரிந்தே காலை விடுகின்றனர் இந்த போதை புதைக்குழியில். எங்கே இந்த போதையின் தொடக்கம் என்று நினைத்து பார்த்தீர்களா? நம் வீடுகளில் இருந்துதான் தொடங்குகிறது என்பதை நம்ப முடிகிறதா? எப்படி, எவ்வாறு? போதைக்கு அடிமையான தகப்பனின் பிள்ளைகள் அந்த சுவடை பின்பற்றுகின்றனர். தட்டி கேட்க முடியாத நிலையில் தாய் தள்ளப்படுகிறாள். பொருளாதாரத்தின் பின்னடைவை குடும்பம் சந்திக்கிறது. சிந்தனை சிறகுகள் ஒடிக்கப்படுகிறது. என்ன செய்வான் மனிதன்? மீண்டும் மீண்டும் தேடி ஓடுகிறான். வாழ்வின் எல்லை வரை ஓடுகிறான். இறுதியில் மரணத்தையே தேடுகிறான். குடும்பத்தை தெருவில் தள்ளுகிறான்.
இதில் மாணவர்களாகிய நாம் என்ன செய்ய இயலும் என்று யோசிக்கிறீர்களா? முடியாதது ஒன்றும் இல்லை இந்த பிரபஞ்சத்தில். எந்த எழுத்தையும் மாற்றி எழுத மாணவன் ஒருவன் நம்புங்கள். உலகளாவிய ரீதியில் போதைப் பொருளை பயன்படுத்த, போதைப் பொருள் கடத்தல், போதைப் பொருள் விற்பனை செய்தல் என்பன ஒரு முக்கிய பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது. போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த அரசுகள் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன. போதைப் பொருள் கடத்தலுக்காக சில அரசுகள் மரண தண்டனையை கூட சட்டமாக பிரயோகித்து வருகின்றது. எத்தகைய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்த போதிலும் கூட போதைப் பொருளை முற்றாக ஒழித்துவிட முடியவில்லை. போதைப் பொருள் பயன்படுத்துவோர் பல்வேறு இன்னல்களுக்கு உட்படுவதோடு பிறருக்கும் தீங்குகளை விளைவிப்பவர்களாக மாறுகின்றனர். சில நாடுகளில் தீவிரவாத நடவடிக்கைகளின் போது ஆயுதங்களை கொள்வனவு செய்வதற்கும் போதைப் பொருள் கடத்தல் மேற்கொள்ளப்படுகிறது. மிகவும் திட்டமிட்ட அடிப்படையில் இத்தகைய கடத்தல்கள் மேற்கொள்ளப்படுவதனாலும் இதற்கு உடந்தையாக வருமானத்தை பெற்றுக் நோக்கில் சிலர் இருப்பதாலும் இதனை இல்லாதொழிப்பது ஒரு கடினமான செயல்பாடாக மாறிவிடுகிறது. இதற்கென இந்த மாயவலை சந்தை மாணவர்களை குறிவைத்தும் தனது வியாபாரத்தை நகர்த்துகின்றனர். இதற்கு கல்விக்கூடங்களை தனது நோக்காக கொள்கின்றனர். தீதும் நன்றும் பிறர் தர வாரா. கல்வி கூடங்களில் போதிக்கப்படும் நன்னெறி கோட்பாடுகளை மாணவர்களாகிய நாம் ஏற்று வழிநடக்கும் போது நாமும் சீர்படலாம். நம் சார்ந்த மாணவர்களையும் சீர்படுத்த இயலும். அதோடு நமது இல்லங்களுக்கும் நல்வழி கோட்பாடுகளை எடுத்து செல்லலாம். தவறு நடக்கும் பட்சத்தில் கல்விக்கூடங்களில் ஆசிரியர்களை அணுகி எடுத்துக் கூறலாம். ஒருபோதும் போதைக்கு துணை போதல் கூடாது. மேலும் தவற்றை சுட்டிக்காட்ட மறுக்கும் பட்சத்தில் அல்லது நல்வழிப்படுத்த மறக்கும் பட்சத்தில் நாமே போதை பழக்கங்களுக்கு அடிமைப்பட்டவர்களுக்கு துணை போவது போலாகும். விழிப்புணர்வுள்ளவர்களாக மாணவர்கள் காணப்பட வேண்டும். ஏனெனில் சமுதாயத்தை மாற்றும் சிற்பிகள் இளைஞர்களாகிய மாணவர்கள் தான். அது நாம் தான். நாகரிக மோகம், மன அழுத்தம், மன இறுக்கம் போன்றவை இக்கால இளைஞர்களையும் மாணவர்களையும் இத்தகைய போதைப் பொருட்களுக்கு அடிமைப்படுத்துவதற்கு காரணங்களாக மாறுகின்றன. எனவே தங்களை நல்வழிப்படுத்த யோகா, இசை, நடனம், விளையாட்டு, கலை போன்ற மனமகிழ் நிகழ்வுகளில் மாணவர்கள், இளைஞர்கள் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளலாம். இதன் மூலம் போதைப் பொருள் தடுப்பு தூதுவர்களாக மாறி சமுதாயத்தை நல்வழிப்படுத்த மாணவர்களால் முடியும். இதனால் தன்னம்பிக்கை மிளிரும், படிப்பு, விளையாட்டுகளில் ஆர்வம் ஏற்படும், சோம்பல் மற்றும் மந்த நிலைகள் மாறும். வளர்ந்தவர்களை திருத்துவது கடினம். நாடு அபிவிருத்தி அடைவதற்கு, நாட்டின் எதிர்காலத்திற்காய் பிள்ளைகளை நல்வழிப்படுத்துவது லகுவானது. தொடக்கம் குடும்பத்தில் இருந்தே தொடங்கட்டும். சமுதாயம் சீர்படும், சர்வ தேசமும் சீர்திருத்தப்படும் என்று கூறி பேச வாய்ப்பளித்த நல்லுள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். போதை ஒழிப்பில் மாணவர்களின் பங்களிப்பு பற்றி விளக்குரை வழங்கிய செல்வி சுஷ்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தற்போது குழந்தைகள் போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகாமல் இருப்பதற்கான கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வருகை புரிந்துள்ள மரியாதைக்குரிய முனைவர் அருட்பணி பிரான்சிஸ் சேவியர் நெல்சன் அவர்கள் குமரி மாவட்டத்தில் ராமன்புதூரில் திரு ஜோசப் ராஜ் மற்றும் திருமதி ஜாஸ்மின் மேரி தம்பதியர்களுக்கு பிறந்து போதை நோய் ஆற்றுப்படுத்துதல் முனைவர் பட்டம் பெற்று நிம்ஹான்ஸ் என்ற தேசிய மனநல மற்றும் நரம்பியல் நிறுவனத்தில் சிறப்பு பயிற்சி பெற்று போதையில்லா சமுதாயத்தை உருவாக்க பல புத்தகங்கள் எழுதி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு அளித்து வருகிறார்கள். மேலும் 7 விதமான ஆற்றுப்படுத்துதல் 100 மணி நேர சான்றிதழ் பயிற்சிகளை திருச்சிலுவை கல்லூரியுடன் இணைந்து சிறப்பாக நடத்தியுள்ளார்கள். தற்போது கோட்டாறு மறைமாவட்ட போதை நோய் நலப்பணியின் இயக்குநராகவும் கோட்டாறு ஆற்றுப்படுத்துதல் பணியின் இயக்குநராகவும் இருந்து மிக சிறப்பாக சமூக பணியையும் ஆற்றுப்படுத்துதல் பணியும் செய்து வருகிறார்கள். அவர்களை போதை பழக்க வழக்கங்கள் பற்றிய கருத்துக்களை வழங்க அன்புடன் அழைக்கின்றேன். ஏற்கனவே நீங்க பேசிட்டு இருக்கீங்க. முதலில் என்னுடைய வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றேன். குறிப்பா இன்றைக்கு ஜூன் 26ஆம் தேதி உலக போதை விழிப்புணர்வு தினமாகிய இன்று இந்த நாளிலேயே இப்படி ஒரு சிறப்பு நிகழ்ச்சி வச்சிருக்கிறது பெரும் மகிழ்ச்சியை தருகிறது. ஏன்னா நான் பெரிய போதை உள்ள ஒரு குடும்பத்துல பிறந்து வளர்ந்த ஆளு, அந்த வேதனையெல்லாம் அனுபவித்த ஆளு, அந்த கஷ்டத்தை எல்லாம் பார்த்துதான் போதை பற்றி தெரியணும், அது பற்றி அறியணும், இதுல உதவி செய்யணும் இது படிச்சிருக்கேன். அதனால இது இதயத்துக்கு இதமான நாள், எனக்கு பிடித்தமான ஒரு நாள். இந்த நாள்ல உங்களோடு இந்த கூகுள் மீட்ல இந்த சில நிமிடங்கள் பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சரியா? என்னுடைய தலைப்பாக நான் எடுத்திருப்பது, எப்போ வேணாலும் நீங்க ஏதாவது சொல்லலாம்,
எடுத்துப்பது போதையும் குழந்தைகளும். அப்படிதான் என்கிட்ட கேத்ரின் சொன்னாங்க. அதை பற்றி பேசலாம். நீ இப்போ முதல்ல பார்க்கும்போது பவர்ஃபுல்லாகவே பவர் பாயிண்ட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன். அதனால் அதையும் பார்க்கலாம். போதையானது நம்பர் 1 பிரச்சனை. இந்த சமுதாயத்தின் முதன்மையான பிரச்சனை எதுன்னு கேட்டா, நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் இதான் இன்னைக்கு இருக்குது. ஏன்னா ஒரு ஆள் கஞ்சி குடிச்சு கூட சாதா தரையில் படுத்து கூட நிம்மதியா வாழ்ந்துடலாம். ஆனா போதையில ஒரு குடும்பம் மாட்டும் போது, அதுல குறிப்பா ஒரு தந்தை அந்த போதையில மாட்டும் போது, அந்த அவரும் நிம்மதியாக இருக்க முடியாது, அந்த குடும்பம் இருக்க முடியாது. குறிப்பா குழந்தைகள் தான் மிக அதிகமாக பாதிக்கப்பட்டது. எனவே இது நம்பர் 1 பிரச்சனையா இருக்குது. 10ல் ஒரு பெரியவர் போதைக்கு ஆளாயிருக்கிறார். இப்போ ஒரு 10 பேர் தானே ஒரு பெரியவருக்கு 3ல் ஒரு குடும்பத்தில் யாராவது ஒருவர் போதை ஆளாயிருக்கிறார். இது உலகளாவிய ஆய்வு. 4ல் ஒரு குழந்தை தினசரி மது குடிக்கும் நபர் உள்ள குடும்பத்தில் இருக்கிறார். 4 பேர் உள்ள 4 குழந்தைல ஒரு குழந்தை மாட்டி இருக்கு. அது போய் பார்க்கிறோம். போதை குடும்பத்தில் வாழும் குழந்தைகள் 3 தடவைக்கு மேலாக வார்த்தையாலும் உடலாலும் பாலியல் ரீதியாக வன்செயலுக்கு ஆளாகின்றனர். பாத்தீங்கன்னா மற்ற குழந்தைகளுக்கு வாய்ப்புகள் கூட. ஏன்னா அந்த போதை மயக்கத்தில் அவர் இருக்கும்போது, போதையின் தாக்கத்தில் இருக்கும், அவர் என்ன செய்யறா அவர் தெரியாது. இனி அந்த மனைவி அல்லது அந்த பிள்ளையோட அம்மா அவரை டீல் பண்றதா, இவங்க டீல் பண்றதா, யாரை டீல் பண்ற அந்த வருத்தத்திலையும் கவலை இருக்கும்போது இந்த குழந்தைகளை அவங்க பாதிப்பாக்க முடியாது. அதனால அந்த குழந்தைகளுக்கு நிறைய பாதிப்புகள் இருக்கிறதாக சொல்லுது. 3 தடவைக்கு மேலாக இருக்கிறது. போதை குடும்பத்தில் வாழும் முக்கியமான பாயிண்ட். போதை குடும்பத்தில் வாழும் குழந்தைகள் 4 தடவைக்கு மேலாக சாதாரண ஒரு குழந்தை, ஒரு பையன் அல்லது ஒரு சிறுமி அல்லது மாணவ போறதுல போதை 4 வாய்ப்பு இருக்கா. பாருங்க, அப்ப எவ்வளவு பெரிய எவ்வளவு இருக்கு பாருங்க. அவங்களுக்கு வல்லரபுள் பாப்புலேஷன் அவங்க இருக்காங்க. இது பாக்குற ஒரு அருமையான படம், ஆரோக்கியமான படம். பாத்தீங்களா, குழந்தை, அம்மா, அப்பா எல்லாம் சேர்ந்துருக்காங்க. ஒரு குடும்பம் அருமையா இருக்கு. இந்த குடும்பத்துல பாத்தீங்கன்னா உறவுகள் நல்ல முக்கியமா இருக்கும். பொருளாதாரம் கொண்டு ஷேர் பண்ணுவாங்க. நல்ல நம்பிக்கை இருக்கும். நல்ல மதிப்பீடுகள், வேல்யூஸ் எல்லாம் இருக்கும். ஆனா இணைஞ்சி ஒரு குடும்பம், ஒரு ஸ்டார் எல்லாம் சேர்ந்து ஒரு குடும்பமா இருக்கும். அந்த சுய மதிப்பு இருக்கும். ஒளிவு மறைவு இல்லாம பேசுவாங்க. குடும்பத்துக்கு ஏற்றவாறு எல்லாருக்கும் ஏற்ற திட்டம் போடுவாங்க. ஒருத்தருக்கு ஏற்றவாறு சில மாற்றங்களை பண்ணுவாங்க. நெருங்கிய தொடர்பு இருக்கும். தனித்தன்மை மதிப்பாங்க. ஒவ்வொருடைய குறிக்கோள் வாழ்க்கையுடைய அதை அடைகிறதுக்கு எல்லாம் அந்த குடும்பம் உதவிடும். அதுதான் நல்ல ஒரு ஆரோக்கியமான நலமான குடும்பம், மகிழ்வான நிறைவான குடும்பம். போதை குடும்பத்தை பாருங்க, இந்த படத்தை பாருங்களா, பாருங்க. அப்பா அங்க ஒருத்தர் கிடக்காரு, அம்மா ஒருத்தர் கிடக்கு, குழந்தை ஒண்ணு கிடக்கு. பாருங்க, அது சிதைந்த குடும்பம், சிதறிய குடும்பம், உடைந்து போன குடும்பம், நொறுங்கிய குடும்பம். போதை அப்படி பண்ணிடுது. எவ்வளவுதான் பணம் என்னதான் இருந்தாலும் இருக்க வேண்டிய உண்மையான அம்சத்தை இல்லையா, ஒரு ஆளு என்னதான் இருந்தாலும் உயிர்களாட்டா என்ன பிரயோஜனம்? அது போல ஒரு குடும்பத்திலே அந்த போதை வரும்போது அது அந்த குடும்பத்தையே சேர்த்து சின்னாபின்னமாக்கி விடுகிறது. பாருங்க, இந்த அருமையான ஸ்லைடு. ஆல்கஹாலிசம் ஒரு அடிக்ஷன் கூட போடலாம். கேன் பி வர்ஸ் than சுனாமி ஃபார் த ஹேவக் இட் ட்ரக்ஸ் ஆன் ஃபேமிலிஸ். பாத்தீங்களா, ஒரு ஆள் அங்க படுத்திருக்காரு. ஆனா பாருங்க எவ்வளவு பேர் அவரை சுத்தி இருக்கிறாங்க. அப்போ அவரை சுத்தி தான் வர்றாங்க. இவங்களுக்கு வாழ்வு இருக்கா, இவங்களுக்கு மகிழ்வு இருக்கா, இவங்களுக்கு என்ன இருக்கு? எல்லாமே அவர் போதையில மயங்கி இருக்கிறார். அவருக்கு மயக்கத்தை சுத்தி இவர்கள் எல்லாரும் என்ன செய்யறாங்க? கலங்கி போய், தவித்து போய், இல்லையா, குழம்பி போய் இருக்கிறாங்க. அப்போ இது ஒரு போதை குடும்பத்தோட வரையறை என்னன்னா, போதை நோயாளியின் போதை அளவு மட்டுமே குடும்பத்தின் அன்றாட வாழ்க்கை தீர்மானிக்கிறது. அவர் எவ்வளவு குடிச்சிருக்காரோ, இன்னைக்கு நல்லா குடிச்சிருக்காரு, போதையில மயங்கி கிடக்காரு, இன்னைக்கு குடிச்சிட்டு வந்து அவரை அடிக்கிறார். அப்ப அவருக்கு போதையுடைய அளவு பொறுத்து அந்த குடும்பத்துல எப்படி இயங்கிருப்பாங்க. இப்படி ஒரு வாழ்க்கையை நினைச்சு பார்த்தா பாருங்க, எவ்வளவு தர்ம சங்கடமான வாழ்க்கை இல்லையா? அப்ப அந்த குடும்பத்துல பாருங்க, குழந்தைய மோத்த பாருங்க, சந்தோஷம் கொஞ்சம் கொஞ்சமாக நடைபெற்றுக் கொள்கிறது. அந்த சந்தோஷம் இடமே இல்லை. மகிழ்ச்சி பாருங்க, அந்த முகத்துல பாருங்க எவ்வளவு பெரிய அங்கலாய்ப்பு இருக்கு பாருங்க. அப்புறம் ஒரு அசாதாரண சூழ்நிலை நடக்கும், அசாதாரணமான செயல்பாடு இங்க மிக சாதாரண நடக்கும். ஒரு கெட்ட வார்த்தை போட்டது, ஒரு அப்பா அம்மாவை பற்றியான பிள்ளை பற்றி ஏதாவது சொல்றதுன்னா நம்ம குடும்பம் அப்பா கெட்ட வார்த்தை போட்டாங்க, அல்லது அடிச்சா அப்பா அம்மா அடிச்சுட்டாங்க, இதெல்லாம் இங்க சர்வசாதாரணம் நடக்கிறதெல்லாம். அப்படியெல்லாம் பார்க்கும்போது குழந்தைகள் எல்லாம் பார்த்து பார்த்து அதிர்ச்சிகளும் இந்த பேரதிர்ச்சிகளும் அந்த குழந்தைகளை இல்ல பெரிய அளவுல பாதிக்குது. போதனையாளரின் குடும்பத்தில் குழந்தைகள் வாழ்க்கையானது நிலையற்றதாக இருக்கு இல்லையா? அவர் தொடர்ந்து போறாரு.
யூகிக்க முடியாது, அன்பிரடிக்டபிள். அடுத்து என்ன செய்வார் அப்பா? துணியை மாத்துவாரா, வெளியே போவாரா, அம்மாவை அடிப்பாரா, பானையை உடைப்பாரா, என்ன சொல்ல முடியாது. அப்போ இல்ல கொண்டு விட்டுருவாரு. அந்த அளவுக்கு அப்படி பிரச்சனை. அப்புறம் குழப்பம் எப்பவும் ஒரு நிம்மதியில இப்படிதான் பெற்றோர் குழந்தைகளாகவும் மாறுவார்கள். மூத்த பிள்ளைகள் என்ன செய்யும், இளைய பிள்ளைகளாம் வளர்க்க. ஏன்னா அவர் போதையில இருப்பாரு, அம்மா அந்த கவலையில வருத்தத்துல கண்ணீர் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த பிள்ளைகள் தான் என்ன செய்யணும், மாறி மாறி அவங்களே குழந்தைகளுக்கு பெற்றோரா மாறிடுறாங்க. இது பற்றி நிறைய குடும்பங்களையும் பார்த்திருப்பீங்க. ஏன்னா சிலர் உங்க குடும்பத்திலேயே அப்படி பார்த்திருப்பீங்க, எங்க குடும்பத்திலேயே நான் பார்த்திருக்கேன். இந்த மாதிரி அக்கா மாரு எல்லாம் அக்கா அண்ணன் அவங்க எல்லாம் சேர்ந்து தம்பி தங்கச்சியை பார்த்துருக்காங்க. அப்போ குழந்தை, இது முக்கியமான அந்த ஸ்லைடு, முக்கியமான ஸ்லைடு. அப்போ குழந்தைகளை பாதிக்கக்கூடிய குடும்ப சூழ்நிலை, முன்மாதிரியான நடத்தைக்கு யாரும் இல்லை. அத்தியாவசிய தேவைகள் பூர்த்தி ஆவதில்லை. மற்ற குழந்தைகள்லாம் அம்மா அப்பாவோட விளையாடிட்டு பார்த்து போறாங்க போங்க, இங்க பாருங்க போதையில் அவங்க கிடப்பாரு, அம்மா அழுதுகிட்டே இருப்பாங்க. இந்த குழந்தைகளோட உணர்வுகளை வெளியே சொல்லக்கூட முடியாது. இவங்களுடைய அடிப்படை தேவைகள், இவங்களுக்கு வாழ்க்கையே ஒரு பிரச்சனையா இருக்கும்போது தேவைகள் என்னது, யாரை பற்றி நினைப்பா? எதிர்மறையான பேச்சுக்கள், சிந்தனைகள், நடத்தைகள் எல்லாம் அங்க சர்வசாதாரணம். பிரச்சனைகளை கையாள எதிர்கொள்ள தேர்ந்தெடுக்கும் முறைகள் வழி எல்லாம் நெகிழ்வா தான் இருக்கு. எல்லாமே இந்த மாதிரி மாறி மாறி கணவர் செய்யறது மனைவி அதே பதில மாட்டிக்கிடுவாங்க. அவர் நோயாளி, அவர் நோயாளியா இருக்கிற போதை நோயாளி, அவங்க சக நோயாளியா இருக்கிறாங்க. சதா காலம் சண்டையும் சத்தமும் சந்தேகமும் இருக்கும். முறை தவறிய சந்தேகம் ரொம்ப முக்கியமான பாயிண்டாங்க. ஏன்னா இவர் குடிச்சு போதா சுத்தி வருவாரு, மனைவி ஒரு ட்ரெஸ் பண்ணாலே இவர் வேற ஏதோ நம்மளா இப்ப விட்டுட்டு இங்கே போறா அப்படின்னு அவர் சந்தேகம் வரும். அதனாலே மோசமா பேசுவார். முறை தவறிய முரண்பாடான உறவு முறைகள், மனித உரிமைகள் மீறப்படுது. முக்கியமான பாயிண்ட், குழந்தைகளுக்கு வாழ உரிமை, வளர உரிமை, பாதுகாப்பு உரிமை, பங்கேற்பு உரிமை, இதெல்லாம் அந்த குழந்தைகளுக்கு இருக்கவே இல்லை. அந்த குழந்தைகளுடைய முகத்திலேயே தெரிவதெல்லாம் ஒரே ஏக்கமும் இல்லையா, நாளைக்கு என்ன ஆகுமோ என்ற ஒரு தவிப்பு தான் பார்க்கலாம். குழந்தைகள் எதிரான வன்முறைகள் ரொம்ப நிறைய இருக்கு. இதெல்லாம் நீங்க சைல்ட் லைன் குறிப்பாக சிறப்பாக பண்ணி நீங்க இதை அரேஞ்ச் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு தெரியும், உடல் ரீதியாக பிசிக்கல் அபியூஸ், இல்லையா மென்டல், மன ரீதியாக மென்டல், பாலியல், செக்ஷுவல் அபியூஸ், இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணம். பார்த்தீங்கன்னா போன லாக்டவுன்ல எல்லாம் ஒரு தடவை பேப்பர் அந்த லாக்டவுன்ல மகள் வீட்டில் இருக்கும்போது அப்பா என்ன செய்யறாங்க, மகளையே இது பண்ணி மகள் இல்லையா கருவுற்று குழந்தை போற மாதிரி, இதெல்லாம் அப்படிப்பட்ட போதையில நாடகங்கள்லாம் நிறைய சர்வசாதாரணம் நடக்கூடிய பார்க்கணும். இந்த போதை நோயாளிகள் குழந்தைகள் சொல்லப்படாத, எழுதப்படாத ரகசிய ஒப்புதல் எல்லாம் மனசுக்கு வச்சு இப்படி சொல்ல முடியாது. இப்படி சொல்ல யார்ட்டுமே சொல்ல முடியும், இப்படி எங்க அப்பா இப்படி பண்றாரு, எங்க அப்படி இப்படி சொல்ல முடியாது, ஏன்னா கேவலம். அதனால எல்லாமே உள்ள ரகசியமா நடக்கும். ஓரங்கட்டப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட ஒரு நிலை, நெக்லெக்டட், அப்படிதானே இல்லையா, ஐசோலேட்டட். அப்புறம் வீட்டுக்கு வெளியே செல்வது விரும்பாமல் தவிர்க்க. யாராவது வெளியே போல கேட்பாங்க, என்ன எப்படி இருக்கா அப்படின்னு கேட்பாரு. வீட்டுக்கு வெளியே போகுது இந்த பிள்ளைகள். புது முயற்சிகளை பாருங்க. நீ சமுதாயம் சொல்லுவாங்க, ஒவ்வொரு நினைத்தால் நாம் சாதிக்கலாம், அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம்னு சொல்லுவோம். ஆனா இப்படி போதையிலே ஒரு அப்பா அல்ல ஒரு தந்தை குடும்பத்தில் முக்கியமா இருக்கும்போது இந்த குழந்தை, இந்த குடும்பம் அப்படி இருப்பு இருக்கு குடும்பத்துல, வர மோட்டிவேஷன் வச்சு என்ன செய்ய முடியும்? அதனாலதான் குழந்தை நிறைய வீட்டை விட்டு வெளியேறுதல், நிறைய சாலை வாழ் சிறார்கள், சிறுமியர், அவர்கள் அல்ல இடர்மிகு சூழ்நிலையில் உள்ள குழந்தைகள் வேற நிறைய இதுக்கு பயன்படுத்துறாங்க. நம்ம இதுக்கு இந்த டாக் கேட்டேன், நிறைய பேர் விவசாயத்துக்கு பயன்படுத்துறாங்க, விற்கைக்கு பயன்படுத்துறாங்க, வேற இல்லையா தொழில்களுக்கு பயன்படுத்துறாங்க, எல்லாம் பண்றாங்க. இதெல்லாம் அந்த மாதிரி நிறைய இதுல பாதிக்கப்பட்டது போதை சார் குடும்பம் தான். அப்புறம் பள்ளிகள்ல ஈஸியா அவங்க அந்த பிள்ளைகள் எல்லாம் டைம் போக முடியாது, பள்ளிக்கூடத்துக்கு போறதே ரொம்ப கஷ்டம். அங்க போய் ஹோம்ஒர்க் பண்ண முடியாது. வீட்டுல என்ன செய்வாரு, ஓட்டெல்லாம் அடிச்சு உடச்சிட்டு போய் எப்போ ராத்திரி முழுந்து 6 நடக்கும், எப்படி ஹோம்ஒர்க் பண்ண முடியும், பரிச்சை எப்படி எழுத முடியும்? அதனால சிவ பிள்ளை சரியா படிக்க மாட்டேங்குது, வீட்டுல அப்பா கூட்டிட்டு வாங்க, அப்பாவே குடிச்சுட்டு நடக்காரு பயக்கத்துல, எப்படி வர முடியும்? அதனால சஸ்பெண்ட் பண்ணுவாங்க, டிஸ்மிஸ் பண்ணுவாங்க. இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை இன்னும் பரிதாபமாயிருது. அந்த குடும்பத்தில் பிறந்ததற்காக வெட்க, அவமானம், அசிங்கம். ஒரு இந்த குடும்பத்தில பிறந்துட்டே வேண்டி, ஆனா இப்ப ஏன் சொல்ல முடியாது, கடவுள்கிட்ட சொல்லி வேண்டி சொல்லுவாங்க. இவெல்லாம் நிறைய பேர் இந்த உள்ள ஆழ்மனதில் எதிர்பார்த்த எல்லாமே தேக்கப்பட்டு, அடக்கப்பட்டு, உள்ள பண்ணி இவெல்லாம் சிறு வயதிலேயே குற்றவாளிகளாக வாய்ப்பு இருக்கு. நான் சொன்ன மாதிரி இவங்க நிறைய பேர் வருங்காலத்துல இவங்க அப்பாவின் அல்ல தந்தையுடைய குடும்பத்தினரிடம் எதை வருத்தார்களோ அவர்களே அதை திரும்ப வருங்காலம் செய்யறது வாய்ப்பு இருக்கு. அவர்களும் பொதுவா சொல்றாங்க, போதை நோயாளிகள் குடும்ப பிள்ளைகள் வர்றவங்க எல்லாம் இல்லையா மோர் தென் 70%, 75% மேல என்ன செய்யறாங்க, அவர்கள் அந்த நோய்க்கு ஆளாக உண்டு. குறிப்பா எங்களுடைய முகாம் நடக்குது, கார்மல்ல நடக்குது.
முகாமில் பார்த்தீங்கன்னா அவங்கள ஒரு 30 பேர் இப்போ இருக்கிறாங்க சிகிச்சையில். அன்னைக்கு நாங்கள் போயிருந்தேன். இன்றைக்கு நிகழ்வுக்காக போயிருப்போது பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட பேசுனீங்கன்னா 30 ஒரு 25 பேருடைய அப்பாவாது ஒரு போதை நோயாளியாக இருந்திருப்பார். மதுவுக்கோ அல்லது வேற போதை பொருளோ இருப்பார். அது இவங்களுடைய தாக்கம் ஏற்படுது. ஆனால் சின்ன பிள்ளையர் போய் வெறுத்திருக்காங்க, அதை ஏண்டான்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வளர்ந்து எதை அவங்க வெறுத்தாங்களோ அதை அவங்க நாட்டி செல்கிற ஒரு வாய்ப்பு ஏற்பட்டுருக்கு. அப்புறம் நிறைய பேர் கல்யாணம் பண்ணாலும் வருங்காலத்தில் அந்த இந்த இவ்வளவு பாதிப்பு. இன்னொன்று என்ன சொல்றாங்கன்னா, இன்ட்ரெஸ்டிங் ஸ்டடி, நிறைய பேர் இந்த குடி நோயாளி அந்த போதை நோயில மாட்டின அப்பா இருந்தா அவளை அறியாமலே போற வருங்காலத்தை கணவரா வர்றவங்களும் எப்படி நடக்குன்னு தெரியல. நிறைய நேரத்துல குடி நோயாளி. இன்னைக்கு கூட எங்களுடைய முகாம்ல பாத்தீங்கன்னா, இன்னைக்கு அங்கேயே உலக போதை விழிப்புணர்வு செலிப்ரேஷன்ல ஒரு பெண்மணி, கலைசெல்வி ஒரு பெண்மணி ஷேர் பண்ணாங்க. ஆக்சுவலா எங்க அப்பா குடிச்சு எவ்வளவு கஷ்டப்பட்டோம், அதனால அப்படி ஒரு வாழ்க்கை இருக்கக்கூடாது, குடிக்காத கணவர் வேணும்னு நினைச்சுட்டு இருந்தேன். என் கணவர் குடிச்சு கல்யாணம் அன்னைக்கு குடிச்சிட்டு பார்த்து 10:30 தான் ரூம் வந்தார் பாருங்க. அப்படி அதனால அவருடைய வாழ்க்கையில பெரிய தோல்விகளையும் மாற்றங்கள் இருக்கும். அவங்களால நிறைய மாறி இப்படி முதல் இரவே திருமண வாழ்வுல குடிச்சிட்டு வரவங்களோட எப்படி ஒரு மகிழ்ச்சியான ஒரு பரிமாற்றம் இருக்க முடியும், ஒரு உணவு இருக்க முடியும். அதனால ஒரு அப்பா போதைக்கு ஆட்படும் போது அந்த குழந்தைகளுக்கு தன் உணர்வு மறத்து போயிடும். உடம்பு நிறைய குற்ற உணர்வுகள் இருக்கும். ஒரு என்னாலதான் அப்பா குடிக்கிறாங்களா, ஒரு நாய் இல்லாட்ட அப்படி இருப்பாங்களா அப்படின்னு அது மாதிரி அதெல்லாம் உணரும். அப்புறம் மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ் அதுகளுக்கு ஓவரா இருக்கும். அப்புறம் மனசு ஒரு டிப்ரெஸ்டு, என்ன வாழ்க்கை, செத்து போயிடலாம், நம்மளைக்கே ஓடி போயிடலாம் என்ன அப்படின்னு சொல்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். அப்புறம் பாதுகாப்பு இருக்காது. இந்த பொதுவாக பெண் குழந்தைகள்லாம் இந்த வளர்களும் பருவம் அந்த மாதிரி இருக்கும் பிள்ளைகளுக்கு நான் சொன்ன மாதிரி நிகழ்ச்சி நமக்கு அரைஞ்ச மாதிரி அப்பா விளையாட்டே அப்பா என்ன பண்ணிடுவாரோ அப்படின்னு அந்த பிள்ளைகள் பயமா இருக்கும். போதையில கூட பிள்ளைகள் என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, எங்க அப்பா ராத்திரி போதையில வரும்போது எனக்கே பயமா இருக்கும், என்ன ஆகுமோ, அவரு சில நேரம் அப்படி வர்றது பார்க்கும்போது எனக்கு கஷ்டமா இருக்கும். பிறகு அவங்க அந்த முரட்டுத்தனம் எல்லாம் பரவாயில்ல, இப்படி தாங்கி இனி ஒரு நாள் வரட்டு அப்பாவை எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க. அந்த முகாம்லேயே சொல்லுவாங்க, ஒரு நாளைக்கு அப்பாவை சோழி தீக்கணும், எனக்கு அதான் இருக்கு அப்படின்னு அவங்க வெறுப்பு நிறைய இருக்கும். அப்போ அவங்களுடைய வாழ்க்கையே பிரச்சனையா மாறுது, இதனால பாதிக்கப்படுகிறார்கள். அப்போ அவர்கள் இவங்களுக்கு நிறைய இருக்கும். குடும்பத்தினுடைய மறுத்தல், மறைத்தல், மழுப்புதல், பழி, இதெல்லாம் டிஃபென்ஸ் மெக்கானிசம் நம்ம சொல்லுவோம்ல இல்லையா, பாதுகாப்பு கவசம், இதெல்லாம் சொல்லி அவங்க சமாளி பார்ப்பாங்க. இதெல்லாம் அப்படி இதெல்லாம் சமாளிக்க முடியாது, அவங்களால சமாளிக்க முடியாத சூழல். அதை அவர்கள் சமாளிக்க பார்ப்பாங்க. அப்புறம் நியாயப்படுத்து, மனவிட்டு பேசாம உணர்வுலாம் அடக்கி வைக்கிறது எல்லாம் தெரிஞ்சான். போதைக்கு ஆட்படும் குடும்பங்கள், இது முக்கியமான பாயிண்ட், அவமானத்தால் பிணைக்கப்படுகின்றன இல்லையா. அங்க குடும்பத்துல எல்லோரும் இணைந்தே இருந்தாலும் இந்த மாறி ஒருத்தர் கேவலம் நினைக்கிறாங்க. அவங்க ஒரு தனி மரமாவே இருக்க மாதிரி இருப்பாங்க, எல்லாம் ஒட்டி ஒன்றும் இருக்க மாட்டாங்க. இவருடைய தாரக மந்திரமே இந்த குழந்தைகளுக்கு ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஆகும் இல்லையா. டோன்ட் ஸ்பீக், டோன்ட் ட்ரஸ்ட், டோன்ட் ஃபீல். இந்த மூணும் அந்த குடிநோய் போதை நோய் குடும்பத்தில் உள்ள அந்த குழந்தைகளுடைய முக்கியமான தாரக மந்திரங்கள். யாரும் என்ன பேசுறது, யாரும் கேட்டா அதனால அமைதியா போயிடும். பேசுனா வீட்டு கதைகள்லாம் சொல்ல வேண்டியிருக்கும். யாரையும் நம்பாத, யாரும் நம்பானா அப்பா சொல்லிட்டு போயிருப்பாரு, மகளை சாயந்தரம் வரும்போது பிள்ளை ஐஸ்கிரீம் வாங்கி தருவேன், கடை கூட்டு போய், ஆனா போதையில் ரோட்டை விழுந்து கிடப்பாரு. அதனால எப்படி நம்ம அம்மா சொல்லுவாங்க, நம்ம எல்லாரும் சாயந்தரம் கோயிலுக்கு போனோம், நீ அப்பா குடிச்சிட்டு விழுந்தோடனே அம்மா சொல்லுவாங்க எனக்கு கோயில் எல்லாம் ஒன்றும் இல்லை. அப்ப யாரையும் நம்ப முடியாது, எதையும் உணராதே போட்டு அம்மா அப்பா இதெல்லாம் அப்படியெல்லாம் நடக்கும். அடுத்த நாள் அப்பா சும்மா கடத்த நாள் வேலைக்கு ஒன்றும் இல்லாத மாதிரி இருக்கும், வேலைக்கு போயிட்டு வர மாதிரி வருவாரு. முதல் குழந்தைக்கு என்னெல்லாம் நடக்குது, என்ன யாரும் அதை பற்றி ஒண்ணுமே கேட்கற ஒண்ணுமே இல்லை இல்லையா. சொல்லுவாங்க நடு வீட்டுல யானை உட்கார்ந்துருக்கு, ஆனா எல்லாரும் யானை இருந்தும் அதை கண்டுக்கிடாமலே போயிருக்கு மாதிரி. அப்போ இவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் அவருக்கு தெரியாத மாதிரி இருக்கும். எவ்வளவு நினைச்சு பாருங்க, இப்ப நம்ம அந்த பிரசன்டேஷன்லையும் கலந்துக்கிட்டு நினைச்சு பாருங்களோம். நம்ம யாரிடம் மறந்துறது பேச முடியாது, யாரையும் நம்ப முடியாது, எதையும் உணர்ந்து நம்ம ஃபீல் பண்ண முடியாதுன்னா அது என்ன வாழ்க்கை நினைக்கிறோம். இதுதான் நிறைய போதை நோயில மாற்ற முடியும். இவங்களை எல்லாம் சக நோயாளின்னு சொல்றோம். அவங்கள இந்த குழந்தைகள் தங்களை நன்றாக கவனித்துக் கொள்வதற்கு பதிலாக அப்பாவின் அல்லது தந்தையின் பிரச்சனையை நடத்தையை பற்றி கவலைப்பட்டிருக்கிறார். அப்போ நோயாளி தான் அவளை பற்றியே நினைச்சுக்கிட்டு இருக்கு, சார்ந்து இருக்கு. அவர் இல்லாம எப்படி, அவர் எங்க போனா அது பற்றி நினைப்போம். பள்ளிக்கூடத்துல படிக்க முடியாது, கோயில வர ஜெபிக்க முடியாது, எதுவும் செய்ய முடியாது. ஆனா அந்த குழந்தைகள் என்ன செய்வாங்க, ரோல் இல்லையா, ஹீரோ மாதிரி செயல்படுவாங்க. உள்ள உடஞ்சி நொறுங்கி இருப்பாங்க பாருங்க, அவமான கேவலம் குற்றம். ஆனா வெளியே நினைச்சுவாங்க ஹீரோ, பொறுப்பான குழந்தை, ரெஸ்பான்சிபிள் இருப்பாரு. பள்ளிக்கடா விக்டிமா இருப்பாங்க, ராசியான குழந்தை, ஜோக்கரா இருப்பாங்க, பெரிய ஹியூமர் எல்லாம் அடிப்பாங்க. நான் நல்ல ஹியூமர்லாம் ஜோக்கெல்லாம் அடிப்பேன், எல்லாம் அடிப்பேன். ஆனா மனசுக்குள்ள அங்க உள்ளத்துக்குள்ள ஒரு மதுரை சோகம் வரத்து இருந்துகிட்டே இருக்கும். தொலைந்து போன குழந்தை, லாஸ்ட் சைல்டு.
எங்கேயாவது ஒரு மூலையில் யாரும் கவலைப்பட மாட்டாங்க. இப்படி எல்லாம் ரோல்ஸ் இல்லையா, இதெல்லாம் இந்த குழந்தைகள் பண்ண ரோல் எடுக்கும். சிலது ஏதாவது ஒண்ணு எடுக்கும், சில குழந்தைகளுக்கு எல்லாம் கலந்துருக்கும். இப்படியெல்லாம் ரோடு போய் இது ஒரு பர்சோனா மாதிரி, ஒரு மாஸ்க் மாதிரி. அதனால அவர்களால் உண்மையிலேயே ஒரு நிஜமான அந்த குழந்தைக்குரிய வாழ்க்கையை வாழ இயலாது இல்லையா. அப்படி நலம் பெறணும்னா இப்படிப்பட்ட போதையில மாற்றின குழந்தைகள், போதைன்னா அப்பா அல்லது வீட்டுல யாராவது முக்கியமானவங்க மாற்றினவங்களுடைய போதையில மாற்றினுடைய குழந்தைகள் இருந்தால் அவங்களுக்கு அலர்ஜின் என்ற அமைப்பு இருக்குது. நல்ல அருமையான அமைப்பு. ஒரு தடவை கூட நம்ம அதை பற்றி என்னோட தடவை டீட்டெயிலாக பேசுகிறேன், நீங்கள் பார்க்கலாம் நெட்லாம் பார்த்தா. இது வந்து அந்த போதை நோயில மாற்றின அந்த குடும்பத்திலேருந்து அவருடைய பிள்ளைகளுக்கானது. இதை வந்து பாபுங்கிற ஒருத்தர் முதல்ல ஏஏ என்ற அமைப்பை உருவாக்குறார் குடிநோயாளிகளுக்கு. அப்புறம் ஆலனான் என்ற ஒரு அமைப்பு அந்த மனைவியருக்காக, பெண்களுக்காக, குடும்பத்தினருக்காக உருவாக்குறாங்க. இது அந்த குழந்தைகளை பாபுங்கிற ஒரு பையன் ஆரம்பிச்சு இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்குது அலர்ஜின். இது ஒரு அருமையான அமைப்பு. இதான் அலர்ஜின் அலனான். அந்த அலனான்னா அந்த குடும்பத்தினோட பெண்கள், அந்த குடும்பத்தினர் மற்றவங்களும். அலர்ஜின்னா அதனுடைய குழந்தைகளுக்கு உள்ளது அலர்ஜின். இப்ப நீங்க பாருங்க, அடுத்த சைடு ஒரு சைடு முக்கியமான பர்சன்டேஜ் முடிச்சிட்டோம். எப்படி அவர்களுக்கு குடும்பத்தில இருந்து அப்படிதானே வர்றது, அப்பாவுடைய வருது. இப்ப எப்படி அவர்கள் போதைக்கு ஆளாகிறான்னு பார்க்கணும். அடுத்த டைமென்ஷன் பாருங்க. இந்த பிள்ளைய இந்த பையனுடைய இந்த படம் நீங்க எப்படியும் பார்த்துருப்பீங்க, பேப்பர்ல கடந்து டிவியில வந்து பாருங்க. இந்த 4 வயசு பையனுக்கு இந்த பெரிய பாவச்சித்தப்ப மாமா என்ன காண இந்த முறைக்கு இவர் வாங்கி கொடுக்காரு. இந்த பையன் இந்த சின்ன வயசுல இந்த மது போறது இவர் எவ்வளவு இந்த பையனுக்கு பாதிப்பை உருவாக்கும். வருங்காலத்தில் இவர் போதை நோயாளி ஆவான். இவருக்கு ஞாபகம், இவருக்கு ஏதாவது இருக்கா, சென்ஸ் இருக்கா? இல்லை, அதெல்லாம் கொடுக்குறாரு. இந்த பையன் எவ்வளவு பெரிய, இப்ப பார்த்தா இது கொஞ்சம் வருஷம் ஆச்சு வந்து இந்த பையன் எப்படி நிறுக்கனா, கண்டிப்பா இந்த பையன் வந்து இந்த இது மட்டும் இல்லை, வேற போதைக்கு ஆளாக இருக்கும். பாருங்க, போதை வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. இந்த பையன் பாருங்க, மது பாட்டில் எங்க வச்சிருக்காங்க, யாராவது வாங்கிட்டு வர சொல்லியிருப்பாங்க பெரியவங்க. இவனுக்கு வாங்குற மாதிரி தெரியல, பைசா கொடுத்துட்டு வாங்க சொல்லுவாங்க. வாங்கி அவன் பாருங்க வச்சுட்டு போறான். ஆனா இது இங்க இருக்க மது பாட்டில் என்னைக்கு இவனுடைய வாழ்க்கையே, இவனுடைய கல்லீரலையே சிதைச்சு, லிவரை சிதைச்சு, இவனுடைய மூளையை சிதைச்சு வாழ்க்கையை இந்த மாதிரி இல்லாமக்கணும்னு அவன் நினைக்கிறது இல்லை. பாருங்க, இதெல்லாம் சர்வசாரம் ரோட்டில் கொடுத்து கிடக்கு பாருங்க, சீருடையிலே கொடுத்து கிடக்கு பாரு, சீருடையிலே குடிக்கிறது. இவங்கெல்லாம் நினைச்சு பார்ப்பாங்களா, நினைச்சு பார்ப்பாங்களா நம்ம அப்போ அந்த மாதிரி இந்த போதை, இது எல்லாமே போதை தான் அப்படிதானே, எல்லாமே போதை பொருள் தான் பாருங்க. இப்போ விதவிதமான குளு இன்னைக்கு வர்றது நிறைய பேர் மாணவர்கள் குழந்தைகள் பயன்படுத்துறாங்க. பாருங்க ஸ்மெல் பண்றது, ஸ்ப்ரே மாதிரி ஸ்மெல் பண்றது பார்த்தீங்களா, இதுல துணியில இது பண்ணி ஸ்மெல் பண்றது இன்னைக்கு ரொம்ப நவீன இதாச்சு. இப்ப பாருங்க இது பாருங்க, ஸ்கெட்ச் மாதிரிப்பட்ட பெண் வந்து மாறி பாருங்க. இந்த பையன் நீங்க பார்த்தா கூடாது, முகத்துல பாருங்க, அதுக்கு அழகா இருக்க பையன், ஆனா முகத்தை பார்த்தீங்களா அந்த போதை இதனால அந்த மயக்கத்திலையும் அதனுடைய தாக்கத்திலையும் இருக்கிறது பார்த்தீங்களா. பாருங்க, எரேசர், இது நிறைய பெண்களும் ரொம்ப யூஸ் பண்றாங்க. போதை மாத்திரைகள், போதை ஊசிகள், பிறகு வேற போதை பொருளை மிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி டெஸ்ட் பண்றதெல்லாம் பையன் சிறார் மத்தியில் சாக்லேட், இந்த போதை சாக்லேட் கடைகளில் விற்கிறது இல்லையா, கல்வி நிலையங்களில் பல போதை சாக்லேட் இப்படிப்பட்ட விற்கிறாங்க பாருங்க. பெட்ரோல், ஒயிட்னர், தின்னர், இந்த மாதிரி எல்லாம் இது மாதிரி இல்லையா, நெயில் பாலிஷ், ஃபெவிகால், பெயிண்ட், என்ன கிடைச்சாலும் இதெல்லாம் பயன்படுத்தி என்ன செய்யணும், போதை வந்து இன்னைக்கு அப்படி கூட்டிகிட்டே இருக்கு. உயர்நிலை பள்ளி மாணவர்கள் 30% பேர் சிகரெட், பாக்கு உள்ளிட்ட போதைப் பொருள் அடிமையாகி வருவது தனியார் ஆய்வு சொல்லுது இல்லையா. சில மாணவர்கள் 6ஆம் வகுப்புலேயே இந்த படம் என்னை பொறுத்தவரை இது 6ஆம் வகுப்பு குறைஞ்சாச்சு. இதனால் இந்த ஒரு ஸ்லைடு வந்து 2-3 வருஷத்துக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணது, இல்லை இன்னைக்கு எடுத்து போட்டிருக்கேன். நான் வந்து இன்னைக்கு அந்த வயசு குறைஞ்சிருக்கு இல்லையா. பாருங்க, சிறப்பு சாரமா ஓடிச்சுட்டு போறாங்க. ஆனா இது இவருடைய லங்ஸை சீரழித்து, இது ஒரு காலத்துல அவர்களுக்கு மூளையிலும் நோயை உருவாக்கணும் அவங்களுக்கு தெரியல. ஒரு சிகரெட்டில் தீங்குளை 4000 ரசாயன பொருள் இருக்கா, 4000 பொருள் இருக்கா. அப்போ ஒரு சிகரெட்ல இவருக்கு அதை வேற படம் போட்டிருக்கு. இதுக்குள்ளே குடிக்கும்போது அந்த லங்ஸே எரியக்கூடிய இல்லையா, தீஞ்சி போகக்கூடிய ஒரு பார்க்குறோம். என்ன பண்றோம், 2 ounce நீர் ஒரு சிகரெட்டு ஊற வைத்து அந்த நீரை ஒரு நாயின் உடலுக்குள் ஊசி மூலம் செலுத்தினால் சற்று நேரத்தில் அந்த நாய் இறந்து விடும் என்கிற அளவுக்கு சிகரெட்டில் நச்சுத்தன்மை அமைந்திருப்பதாக மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள். பாருங்க, எவ்வளவு பேர் எவ்வளவு ஊதி தள்ளுறாங்க பாருங்க. நம்மளையே நம்ம எரித்துக் கொள்வது பாருங்க. இந்த பையன் இல்லையா, I started chewing tobacco when I was 16. I cursed the day I was introduced to tobacco. Cancer diagnosed at 20 made my life hell. I have not been able to eat anything.
இப்போ இதை பார்ப்பாங்களா? சிகரெட்டுக்காரன் அட்வர்டைஸ் போட்டு இதே போட்டுருவான், அவன் போட்டதெல்லாம் என்னது பாருங்க, அப்படி ஊதி அப்படி அழகா போட்டு இதை காட்டுவான். அதுதானே இந்த பாருங்க பாக்கு இந்த மாதிரி. இந்த பையன் சொல்ற மாதிரி, த மோஸ்ட் டிஸ்ஃபிகரிங் டியூமர்ஸ் ஆஃப் மவுத், த்ரோட் அண்ட் செஸ்ட் ஆர் காஸ்ட் பை சிவிங் குட்கா. இந்த பாருங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க இந்த பையன். இது பாருங்க டிஜிட்டல் போதை பாருங்க. அப்பா பாருங்க அந்த கண்ணை பார்த்தீங்களா, அந்த பையனுடைய அந்த அப்பாவுடைய கண் பாருங்க. இப்போ இது ஒரு பெரிய செல்போனு அது இது பாருங்க, டிஜிட்டல் பாருங்க. என்ன சொல்றாங்கன்னா, ஆய்வுபடி எப்படி போதையூட்டும் பொருட்கள், போதைப் பொருட்கள் எப்படி மூளையில அந்த ரசாயன மாற்றம் ஏற்படுத்தி பாதிப்பு உருவாக்கும், அது போலதான் இந்த டிஜிட்டல் போதையும் பாதிக்கிறது அப்படி சொல்றாங்க. நீங்க செய்ய பார்த்தீங்கன்னா ஹெல்த்தி பிரெயின் பாக்குறோம் அதானே, எப்படி இருக்கு பாருங்க. அடிக்டட் பிரெயின், போதை கழிப்பதை டார்க்கா இருக்கு பார்த்தீங்களா, இவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்குன்னு பார்க்குறோம். இப்போ இந்த பையன் நிறைய குழந்தைகள், இப்போ குழந்தைகள் பயன்படுத்துறாங்க. அவங்க நினைக்கிறாங்க நம்மளுக்கு உல்லாசம் கிடைக்கும், மன அழுத்தம் குறையும், செயல்படலாம், யாரும் அனுபவிக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா இதெல்லாம் என்ன செய்யறது, இதெல்லாமே ஒரு மாயை தான். அதுதான் கடைசியில் நடக்கிறது. கடைசியில கல்வியில் நாட்டையெல்லாம் போகுது, கல்வி நிலை வெளியேற்றப்படுறது, சின்ன வயசுலேயே தவறான பாலியல் உறவு, வன்முறை இதெல்லாம் ஈடுபட்டு குற்றவாளியாகிறது, வாழ்வையை சிதைந்து போயிருக்கு. அதுதான் அப்படியெல்லாம் பார்க்கும்போது அவர்களை பாதிப்பு இல்லையா, ஆரம்பத்திலே வறுமையை பாதுகாக்கிறது தளம் அவங்களே ஒவ்வொருத்தரும் நினைச்சு பார்க்கறதுக்கு நம்ம அவேர்னஸ், விழிப்புணர்வு ரொம்ப முக்கியமா இருக்கு. அப்போ அவங்களுக்கு அது சுய கட்டுப்பாடு வர வாய்ப்பு இருக்கு. அப்புறம் சமூக ஒரு ஆரோக்கியமற்ற சமூக அபாயம் இருக்குது. இப்போ அந்த தனிநபரில் அவங்க என்ன சொல்லணும்னா நல்ல உறவுகள், அதான் இந்த மாதிரி பெற்றோர் உறவுகள்லாம். இப்போ நாங்கள் ஹோலி கிராஸ் காலேஜில் வச்சு 2017 19 இதே மாதிரி இப்போ 21 உலக போதை விழிப்புணர்வு தினம் கொண்டாடுறோம். அப்போ சின்ன வயசுல பெரிய சவால்னு ஒரு அருமையான வீடியோ டிவிடி வெளியிட்டோம். நீங்க எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல, ரொம்ப அருமையா இருக்கும். நான் பலர் கூட அனுப்பியிருக்கேன், நீங்க வாங்கி இதில் வாட்ஸ்அப்பில் கூட அனுப்பியிருக்கேன். ஒரு 1.25 மணி நேரம் இருக்கும். அதுல அந்த போதையில மாற்ற அந்த கணவர் எப்படி, அதனால அந்த குழந்தை 2 பொம்பளை பிள்ளைகள் 2 பிள்ளைகள், அதுல ஒரு பிள்ளை பிளைண்டா பிறகுது. அந்த பிளைண்டு பிள்ளை அது 2 அந்த அம்மா எல்லாம் தற்கொலை பண்ண போறீங்க ரயில்வே ஸ்டேஷன்ல. அப்புறம் எப்படியோ ஒரு சமூக பணியாளர் வழியா அவங்க நல்லா ஆகி அதை வெளியே ட்ரீட்மெண்ட் கூட்டிட்டு போய் பிறகு அவரு அந்த பிள்ளைகளை எல்லாம் ஒரு ஹோம் கூட்டிட்டு போய் அப்புறம் அந்த பிள்ளைகள் அந்த ஒரு பிளைண்ட் ஸ்கூல்ல படிக்கும் போதுதான் அதன் வழியாக இந்த அப்பா சிகிச்சை பெற்று நல்லா ஆகி கடைசியில அந்த பிள்ளையும் ஒரு சமூகத்துல ஒரு பெரிய போராளியா மாறுவா. அதில் அப்பா குடியை நிறுத்தி மகிழ்ச்சியா வாழ்றதா காட்டுவாங்க. அதனால அந்த பிள்ளைகள் இனிஷியேட்டிவோட ரொம்ப முக்கியமா இருக்கும். பெற்றோரின் பொறுப்பற்ற நிலை, குடும்பம், அப்படி பெற்றோரின் கண்காணிப்பு, ஆதரவு மாறி வர்றது நல்லது. அப்புறம் நிறைய நண்பர்கள் போதையில ஈடுபட்ட நண்பர்கள் இருக்காங்க, அவங்க அதனால கல்வி ஆர்வம் இல்லாமல் இருக்கு. அப்ப நல்ல நண்பர்களோட்டத்தை கொடுக்க வைக்கும். போதைப் பொருள் நிறைய இல்லையா, இல்லீகல் போதைப் பொருள்லாம் நிறைய விற்கிறாங்க. அதெல்லாம் என்ன செய்யணும், தடுக்கப்பட வேண்டும். மது குறிப்பாக அரசு கண்டிப்பா வச்சு ஆகணும். நான் கூட பேட்டியில சொன்னேன், என்கிட்ட விழா முடிந்தோடனே பேட்டி எடுத்தாங்க. அரசு கண்டிப்பாக மதுவையும் மற்ற போதைப் பொருள் தெரிஞ்சு அது கொடுக்கறது எப்படி ஆகும். விஷம்னு தெரிஞ்சே நம்ம பிள்ளைகளுக்கு கொடுப்போமா, நம்ம குடும்பத்துக்கு கொடுப்போமா, நிறைய கொடுப்போமா? விஷம் தெரிஞ்சா நம்ம எடுத்து சாப்பிடுவோமா? இப்ப அவர் காந்தியே சொன்னார், இந்தியாவிலிருந்து மதுவையும் போதைப் பொருளை விரட்டுறாங்கன்னா ஒரு நாள் சர்வாதிகாரியாக, ஒரே ஒரு நாள் சர்வாதிகாரிக்கு தயாராக அறிஞர் அண்ணா சொன்னாரு, மது இந்த மாதிரி போதையிலிருந்து வரக்கூடிய வருமானம் தொழுநோயாளியில கரங்களில் இருக்கக்கூடிய வெண்ணெய் மாதிரி. தொழுநோயாளி கையில இருக்க வெண்ணெய் யாராவது வாங்கி நக்குவாங்களா? அது மாதிரி. அதனால போதை குறிப்பாக எல்லாரையும் பாதிக்கிறது, சமுதாயம் எல்லாம் பாதிக்கிறது. குறிப்பாக அந்த பிஞ்சு குழந்தைகள் வளரும் பருவத்தில், அவங்க மூளை வளரக்கூடிய பருவம், அவருடைய உணர்வுகள் வளரக்கூடிய பருவம், அவருடைய மனம் எல்லாமே வளரக்கூடிய பருவத்தில் அவருடைய வாழ்வையே ஒரு ஆசிட் போல இல்லையா, விஷம் போல அது சிதைக்கிறது. எனவே அப்போ 2 விதமா பார்க்கிறோம். 2 தான் நம்ம பார்த்திருக்கோம். ஒண்ணு பெற்றோர் மற்றவங்களால இவர்களை உலக பாதிப்பு உள்ளாகி அவர்களுடைய வாழ்வு சீரழிகிறது போல, இவர்களும் அதுக்கு போய் ஆளாகி இவருடைய வாழ்வு சீரழிகிறத பார்க்கிறோம். மொத்தத்துல அந்த எல்லா விதமான போது நிற்கும் போது, பயன்படுத்தாத போது, சமுதாயம் தவிர்க்கின்ற போது, அந்த குழந்தைகள் இல்லையா, பெற்றோரும் அப்படி பயன்படுத்துற அந்த பிள்ளைகளும் அப்படி போறக்குள்ள வாய்ப்பு இருக்காது. இப்போ நிறைய எல்லாம் கிடைக்குது, எல்லாம் இருக்குது, எல்லாம் வீட்டிலேயே சாப்பிட்றாங்க, அப்பாவே சாப்பிட்றாங்க, அரசாங்கமே விற்குது. அப்படி இருக்கிறதுனால அந்த அவைலபிலிட்டி, இந்த ப்ரிவலன்ஸ், இதெல்லாம் நம்ம ரிசர்ச் பண்ணவங்களாம் தெரியும், இதெல்லாம் இருக்கிறதும் ரொம்ப பெரிய தடையா இருக்கு. எனவே அரசும் மக்களும் எல்லாம் இணைந்து இந்த உலக போதை விழிப்புணர்வு தினமாகி என்று நான் சொல்லும்போது என்ன செய்யணும், இந்த போதை எல்லா விதமான போதையையும் அவங்க தடுக்க வேண்டும் இல்லையா, நிறுத்த வேண்டும்.
மக்களும் என்ன செய்யணும், எல்லா விதமான சிறாரா இருந்தாலும் சரிதான், இளையோரா இருந்தாலும் பெரியோரா இருந்தாலும் மூத்தவர் எல்லாருமே எல்லா வித போதையும் எனக்கு வேண்டாம், இந்த போதை வேண்டாம் என்ன செய்யணும், தவிர்க்க வேண்டும். அவர் அரசு அதிகாரிகள் மற்றவங்களாம் அதை நிறுத்த வேண்டும் இல்லையா, தடுக்க வேண்டும். நாம் என்ன செய்யணும், மக்கள் எல்லாரும் அதை செய்யணும், அதையெல்லாம் தவிர்க்க வேண்டும், நமக்கு வேண்டாம் என்று ஒதுங்க வேண்டும். அப்படி போகும்போது போதையில்லா ஒரு சமுதாயம் உருவாகும். அந்த சமுதாயத்திலே குழந்தைகளும் பெற்றோர்களும் எல்லாரும் இணைந்து குடும்பமாக ஒரு சமூகமாக மகிழ்வாக வாழ முடியும். அப்படிப்பட்ட சமுதாயம் உருவாக வேண்டும், உருவாக்க வேண்டும், கண்டிப்பாக உருவாகும் என்ற நம்பிக்கையோடு இந்த ஃபர்ஸ்ட் செய்தியை முடிக்கிறேன். தற்போது போதை பழக்கங்களும் குழந்தைகளும் என்ற தலைப்பில் மற்றவர்களால் போதை பழக்கத்திற்கு குழந்தைகள் எவ்வாறு ஆளாகிறாங்க, அப்புறம் போதை பழக்கத்தின் மூலம் குழந்தைகள் எவ்வாறு அவங்க பழக்கத்துக்குள்ளாகிறாங்க அப்படின்ற ஒரு தெளிவான கருத்துக்களை விளக்கம் அளித்து போதை பழக்க வழக்கங்களை தவிர்க்க வேண்டும், போதையில்லா சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று நமக்கு அழகிய ஒரு விழிப்புணர்வு கருத்து உரையை நமக்கு வழங்கியிருக்காங்க. ஃபாதர் அரட்பணி நெல்சன் அவர்களுக்கு கோட்டாறு சமூக சேவை சங்கம் மற்றும் திருச்சிலை கல்லூரி சார்பாக மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ சோ மச் ஃபாதர், உங்களோட கருத்துக்கு. அடுத்தபடியாக குழந்தைகள் கடத்தல் பற்றிய ஒரு சில தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுகிறேன். குழந்தைகள் கடத்தல் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு சட்டவிரோதமாக ஒரு குழந்தைகளை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு மாற்றும் ஒரு நிகழ்வு, மாற்றத்தை ஏற்படுத்துது. அதாவது குழந்தைகளை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல மாற்றுறது தான் நம்ம குழந்தை கடத்தல் அப்படின்னு சொல்றோம். இந்த குழந்தைகளை ஏன் கடத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது குழந்தைகளை உழைப்பு ரீதியாக குழந்தைகளை உழைக்க வச்சு சுரண்டல் அந்த இதுக்காகவும், குழந்தை தொழிலாளர்களாக நடத்துவதற்காகவும், கேளிக்கைகளை பொழுதுபோக்கு அந்த இடங்கள்ல குழந்தைகளை பயன்படுத்துவதற்காகவும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு மாத்துறாங்க. அடுத்து பாலியல் ரீதியான செயல்பாடுகளுக்காக, அதாவது விபச்சாரம் செய்வதற்காக, அடுத்து ஆபாச படம் எடுக்கிறதுக்காகவும், பாலியல் பிரச்சனைகளுக்கு அந்த பாலியல் உணர்வுக்காகவும் அந்த குழந்தைகளை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல கடத்திட்டு வராங்க. இன்னும் வேற விதமா பார்க்கும்போது சட்டவிரோதமான செயல் அப்படின்னு பார்க்க இந்த போதை பொருட்கள் அல்லது சட்டவிரோதத்துக்கு மாற்றாக ஒரு பொருட்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல மாற்றுறதுக்காக குழந்தைகளை பயன்படுத்துகிறாங்க. அடுத்து பிச்சை எடுக்க வைக்கிறதுக்காகவும், குழந்தைகளோட உடல் உறுப்பு திருடுவதற்காகவும் குழந்தைகளை கடத்துறாங்க. இதையும் தாண்டி குழந்தை திருமணம் அதாவது குழந்தை திருமணம் சொல்லும்போது நமக்கு குழந்தைகள் 18 வயசு கீழே ஒரு பெண் குழந்தைக்கோ அல்லது 21 வயசு கீழே ஒரு ஆண் சிறுவனுக்கோ திருமணம் நடந்தால் குழந்தை திருமணம் சொல்றோம். இந்த திருமணங்கள் நடத்துவதற்காகவும் அவங்க சில நேரங்களில் ஒரு குழந்தைகளை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு மாற்றி கொண்டு வராங்க. அடுத்தது சட்டவிரோதமாக தத்தெடுக்கிறது மூலமாகவும் ஒரு குழந்தைகளை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்காக மாற்றி கொண்டு அவங்க குழந்தைகளை கடத்தலுக்காக பயன்படுத்துகிறார்கள். அப்போ சில நேரங்கள்ல நம்ம குடும்ப பிரச்சனைகள் காரணமாகவும் அந்த வீட்டில் உள்ள சிறு குழந்தைகளை கடத்திட்டு போய் கொல்ற அளவுக்கு உள்ள நிகழ்வுகளும் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடந்திருக்கு. அப்போ அப்படியும் நம்ம குழந்தைகளை கடத்துறாங்க. அப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில யார் குழந்தைகளை கடத்துறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு குடும்பத்துல உறுப்பினராக இருக்கலாம், அல்லது ஒரு நண்பர்களாக இருக்கலாம், அல்லது மதம் சார்ந்த சம்பந்தப்பட்ட பர்சனா இருக்கலாம், அல்லது சமூகத்தில் ஒரு நல்ல அந்தஸ்துல ஒரு பர்சனாகவும் இருக்கலாம். அந்த குடும்பத்துல அந்த குழந்தைகளுக்கோ அல்லது அந்த குடும்பத்திற்கோ விருப்பம் இல்லாத ஒரு சில நபர்கள் இப்படி குழந்தைகளை கடத்தி கொண்டு சென்று குழந்தைகள் கடத்தல் அந்த நிகழ்வுல பங்கெடுக்கிறாங்க. அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில குழந்தைகள் சந்திக்கும் பிரச்சனைகள் அப்படி பார்க்கும்போது அவங்க அச்சுறுத்தப்படுறாங்க, அடுத்து கட்டாயப்படுத்தப்படுறாங்க, ஏமாற்றப்படுறாங்க, அதே மாதிரி கல்வி அவங்களுக்கு மறுக்கப்படுகிறது, அடுத்த மாதிரி குழந்தை பருவத்தை இழக்கிற சூழ்நிலை அவங்களுக்கு இருக்கு, அப்புறம் துன்புறுத்தப்படுத்துறாங்க, அப்புறம் மனசிதைவு, அதாவது அந்த ஒரு குழந்தை ஒரு நல்ல அழகு இருக்கும், பயம் இருக்கும், அந்த குழந்தை ரொம்ப இன்கன்வீனியன்டா ஃபீல் பண்ற ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்புறம் தவறாக வழிநடத்தப்படுதல், இப்படிப்பட்ட பிரச்சனைகள் குழந்தைகள் சந்திக்கிறாங்க. அப்ப இப்படி குழந்தைகள் கடத்தல் உள்ள பிரச்சனை இருக்கும்போது பொதுமக்களும் சரி குழந்தைகளும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது யாருக்கெல்லாம் நம்ம இப்படி ஒரு குழந்தையை கடத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல் தெரிஞ்ச உடனே அது கன்சர்ன் பர்சனுக்கு, அது குழந்தைகள் சார்ந்த பெற்றோருக்கு அல்லது சமூகத்தில் குழந்தைகளுக்காக யார் யாருக்கு நம்ம தகவல் கொடுக்கலாம் அப்படின்னு விவரங்கள் இருக்கு. அப்போ அந்தந்த பர்சனுக்கு கட்டாயமா ஒவ்வொரு நபர்களும் தகவல் கொடுக்கணும். அப்போ அதுல குழந்தைகள் சார்ந்த ஹெல்ப்லைன் நம்பர் 1098 இருக்குது.
அப்ப இந்த நம்பருக்கும் நம்ம வந்து குழந்தைகள் கடத்தல் சார்ந்த பிரச்சனைகள் அல்லது குழந்தைகள் இப்போ நம்ம இன்றைய நாளை சிந்திக்கும் போது போதை பழக்கத்திற்கு அடிமையாகப்பட்ட குழந்தைகள் இவங்களை சார்ந்த தகவல்களை வந்து நம்ம 19 தகவல் கொடுக்கும்போது அவங்களுக்கு தேவையான பாதுகாப்பும் கிடைக்கிறது. அதையும் தாண்டி ஒருவேளை அந்த குழந்தை வந்து போதை பழக்கத்திற்கு அடிமையாக இருந்தாங்கன்னா அதுல இருந்து மீட்டெடுக்கிறதுக்கு நமக்கு உதவியாக இருக்கும். அப்ப இந்த கடத்தலுக்கு ஆகும் குழந்தைகள் சார்ந்த தகவல்கள் யாருக்கு வந்தாலும் அல்லது குழந்தைகளுக்கு அப்படி ஏற்பட்டாலும் உடனே 19 தகவல் கொடுக்கறதன் மூலமாக நம்ம வந்து குழந்தைகளை பாதுகாக்க முடியும். இன்னொன்னு நம்ம வந்து அதை கவனிக்காம விட்டுட்டு போகாம உதவும் மனப்பான்மை எல்லாருக்கும் கட்டாயமா தேவைப்படுது. இந்த நேரத்துல ஒரு பயத்தை உருவாக்குற நிகழ்வாகவோ அல்லது ஒரு அச்சத்தை உருவாக்கும் நிகழ்வாகவோ இல்லாம நம்ம வந்து உதவும் மனப்பான்மையுடன் குழந்தைகளுக்கு உதவ ஒவ்வொரு தனிநபர்களும் முன் வர வேண்டும் என்ற இதனால குழந்தைகள் பாதுகாப்பு பலப்படுத்தப்படுகிறது. அப்ப இந்த சூழ்நிலையில் நாம வந்து ஒவ்வொரு ஆட்களும் இந்த 10, 9, 8 பற்றிய தகவல்களை தெரிவதற்காக ஒரு சில தகவல் ஒரு ஷார்ட்டா குறுகிய காலத்தில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுகிறேன். சைல்ட்லைன் 10, 9, 8 என்பது பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு தேவைப்படும் 0 முதல் 18 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கான ஒரு திட்டம். மத்திய அரசின் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சக திட்டத்தின் உதவியுடன் செயல்படுத்தப்படுகிறது. இது தேசிய அளவிலான 24 மணி நேரமும் செயல்படுத்தப்படுகிற அவசர இலவச தொலைபேசி சேவை 10, 9, 8. இது சைல்ட்லைன் 10, 9, 8 எப்படி செயல்படுதுன்னா, ஒரு குழந்தை அல்லது குழந்தைக்கு உதவி செய்ய நினைக்கிற ஒரு அடல்ட் கன்சர்ன் பர்சன் 10, 9, 8 கால் பண்ணி தகவல் கொடுக்கும்போது அது சைல்ட்லைன் கான்டாக்ட் சென்டர் சென்னையில் இருக்கு, அங்க போகும். அங்க இருந்து எந்த இன்டர்வென்ஷன் யூனிட், எந்த குழந்தைகளுக்காக எந்த மாவட்டத்திலிருந்து குழந்தைகளுக்காக உதவிக்காக கால் பண்ணியிருக்காங்களோ அந்த மாவட்டத்திற்கு பணி செய்கிற பணியாளர்களோட தொடர்பு கொண்டு அவங்களுக்கு தேவையான தகவல் கொடுத்து அங்கு பணி செய்கிற குழந்தைகளை ஒரு 60 நிமிடத்தில் கிட்டத்தட்ட 1 மணிக்குள்ள நம்ம டீம் மெம்பர்ஸ் குழந்தைகளை சந்தித்து குழந்தைகளுக்கு தேவையான உதவிகளையும் அவங்களுக்கு மறுவாழ்வுக்கான விஷயங்களையும் செய்து வருகிறார்கள். இது 10, 9, 8 செயல்படுத்தப்படுகிறது. இதுல சைல்ட்லைனுக்கும் குழந்தைகள் பாதுகாப்புக்காக இருக்கிற முக்கியமான சட்டம் ஜுவனல் ஜஸ்டிஸ் ஆக்ட் 2015 இருக்குது. இந்த சட்டத்தில் 3 இடங்கள்ல வந்து குழந்தைகள் சைல்ட்லைன் சர்வீஸ் பற்றி சொல்லியிருக்கிறாங்க. சைல்ட்லைன் அண்டர் செக்ஷன் 225 அதுல 24 மணி நேரமும் இருக்கிற ஒரு எமர்ஜென்சி நம்பர் அப்படின்னு உள்ள ஒரு வரையறை அதுல சொல்லியிருக்கிறாங்க. அதையும் தாண்டி 31(3) செக்ஷன் 31(3) அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி, நமக்கு இப்போ மார்னிங் சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி மெம்பர் அவங்க கிளமன் சார் பேசினாங்க. அப்போ அந்த கமிட்டியில வந்து குழந்தைகளை யார் யாரெல்லாம் ஒப்படைக்கலாம் அப்படின்னு உள்ள விவரத்தில் நம்ம சைல்ட்லைன் சார்ந்த சைல்ட்லைன் பணியாளர்களும் குழந்தைகளை ஒப்படைக்கலாம் அப்படின்னு உள்ள தகவல்கள் அதுல பரிமாறப்பட்டுள்ளது. இனி குழந்தைகள் சார்ந்த தகவல்களை யார் யாருக்கெல்லாம் நம்ம தெரிவிக்கலாம். கட்டாயமா ஒரு குழந்தைகள் சார்ந்த தகவல்கள் வந்து பொதுமக்களும் சரி அல்லது வேற குழந்தைகளுக்கு உதவி செய்ய நினைக்கிற பர்சன் யாராக இருந்தாலும் நம்ம வந்து குழந்தைகள் சார்ந்த தகவல்களை யார் யாருக்கு தகவல் கொடுக்கலாம் அப்படின்னு உள்ள விஷயத்தில் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு டிஸ்ட்ரிக்ட் சைல்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் அவங்களுக்கு தகவல் கொடுக்கலாம். சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி குழந்தைகள் நல குழுமம் அவர்களுக்கு தகவல் கொடுக்கலாம். அடுத்தபடியாக சைல்ட்லைன் 10, 9, 8 குழந்தைகளுக்கான இலவச தொலைபேசி எண் 10, 9, 8 இருக்கு, அவங்களுக்கும் தகவல் கொடுக்கலாம் அப்படின்னு உள்ள விவரத்தை வந்து இந்த ஜுவனல் ஜஸ்டிஸ் ஆக்ட் 2015 தகவல் கொடுத்துருக்காங்க. இது சைல்ட்லைன் திட்டத்திற்கு கிடைத்த ஒரு அங்கீகாரம் அப்படின்னு சொல்லலாம். இந்த திட்டத்தினோட நோக்கம் அப்படின்னு பார்க்கும்போது குழந்தைகளின் உரிமைகளை குழந்தைகளை தெரியப்படுத்துவதும் குழந்தைகளையும் அவர்கள் உரிமைகளை பாதுகாத்து நட்பு சமுதாயத்தை உருவாக்குவதுதான் நம்ம சைல்ட்லைன் திட்டத்தின் நோக்கமாக இருக்கு. இந்த திட்டத்தை செயல்படுத்த 4 பணிகள் பண்றாங்க. ஒண்ணு வந்து தொலைபேசி மூலமாக குழந்தைகளை உதவி தேவைப்படும் குழந்தைகளுக்கு இணைப்பு கொடுத்து அவர்களோட பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிற முதன்மை பணி. 2வதாக வந்து குழந்தைகள் சார்ந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அந்த துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு தேவையான தகவல்களை அளித்து அவங்க குழந்தைகளுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு உள்ள விவரத்துங்களை சொல்லி அந்த குழந்தைகளோட பிரச்சனைகளுக்காக வாதாடி அதை செயல்படுத்தி அந்த குழந்தைகளோட பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கு உதவி செய்கிறாங்க. அடுத்தபடியா பார்க்கும்போது இந்த குழந்தைகளுக்குள்ள நட்பு சமுதாயத்தை உருவாக்குவதற்காக சைல்ட்லைன் வந்து ஒரு ஒருங்கிணைந்த முயற்சிகள் மூலமாகவும் ஒத்துழைத்து செயல்படுகிறது. இது தனித்து செயல்படுத்தப்பட முடியாது, தனித்து செயல்படுவதும் இல்லை. இது மற்ற துறை நிறுவனங்களோட கல்வி நிறுவனங்கள், அரசு சாரா பொதுநல நிறுவனங்கள் இருக்கு, மாநில அரசுகள் இருக்கு, சமூகம், பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தோடும் தொழில் நிறுவனங்களோடும் மற்றும் நம்ம கம்யூனிட்டியோடும் அரசு ஒவ்வொரு மாவட்டத்திலும் பணிபுரிகிற குழந்தைகளுக்காக செயல்படும் நிறுவனத்தோடும் இணைந்து
ஒரு ஒருங்கிணைந்த முயற்சியாக தான் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இதில் நான்காவதாக என்ன சொல்லலாம்னா, குழந்தைகள் பாதுகாப்பு எல்லோருக்கும் உரிய முன்னுரிமை கடமை என்று தகவலை தெரியப்படுத்தி முதல்ல பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய பெற்றோர், அவங்க தான் முதல் பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய பர்சன்ஸ். அப்போ அதையும் தாண்டி குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்குற ஒரு தனிநபர் பக்கத்துல இருக்கவங்க யாராக இருந்தாலும் அவங்க வந்து பொதுமக்கள் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு தேவையான விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறது. அப்போ குழந்தைகள் பாதுகாப்புன்னு சொல்றது எல்லாருக்கும் உள்ள கடமை என்பதை சொல்லி 19 பெற்றுள்ள விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் ஏற்படுத்துகிறது. அப்ப இந்த திட்டத்தை செயல்படுத்துறது யாரும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சைல்ட்லைன் இந்தியா அறக்கட்டளை ஜூன் 1996 மும்பையில் டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோசியல் சயின்ஸ் கல்வி நிறுவனத்தில் குடும்பம் மற்றும் குழந்தைகள் நலத்துறையின் கீழ் திருமதி ஜிரோ பிலிமூரியா பேராசிரியர் அவர்களால் சமூக பணி மாணவர்களுக்கு ஒரு களப்பணி செயலாக தான் இந்த 19 நம்பரை வந்து தொடங்கினாங்க. அது ஆக்சுவலா மும்பையில் தொடங்கப்பட்டது. மும்பையில ஒரு தெருவோர குழந்தைகள் அதிகமா இருக்கும் பகுதியில வந்து அந்த குழந்தைகளோட பிரச்சனைகளை கவனத்தில் கொள்வதற்காக 19 என்ற தொலைபேசி சேவை தொடங்கப்பட்டது. அடுத்து வந்து மே 1999 சைல்ட்லைன் திட்டத்தின் நோடல் அமைப்பாக சைல்ட்லைன் இந்தியா அறக்கட்டளை சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல் அமைச்சகத்தின் கீழ் செயல்படுத்தப்பட்டது. அப்புறம் 2006 முதல் மத்திய அரசின் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தின் உதவியுடன் செயல்பட தொடங்கியது. தற்போது 31 மார்ச் 2021 நிலவரப்படி 90 மில்லியன் தொலைபேசி அழைப்புகள் பெற்று சைல்ட்லைன் சேவை இந்தியா முழுவதும் 598 முக்கிய நகரங்களில் 35 மாநிலங்களில் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் 1070 அரசு சாரா தொண்டு நிறுவனங்களுடனும் மற்றும் 141 முக்கிய ரயில் நிலையங்களிலும் இந்த சைல்ட்லைன் திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த திட்டத்தை ஆரம்பத்தில் இயற்கை சீற்றத்தால் சுனாமியால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்காக அப்படின்னு சொல்லி தொடங்கப்பட்டதுதான் இந்த சைல்ட்லைன் திட்டம். சைல்ட்லைன் திட்டம் இந்தியா ஃபவுண்டேஷனோட இணைந்து கோட்டார் சமூக சேவை சங்கத்துடன் இணைந்து 2005 பிப்ரவரி மாதத்திலிருந்து சைல்ட்லைன் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அப்புறம் 2006 அது ஆதரவும் பாதுகாப்பு தேவைப்படும் குழந்தைகளுக்காக சைல்ட்லைன் கன்னியாகுமரி என்ற பெயரில் இத்திட்டம் செயல்படுத்தி வருகிறது. திருச்சிலுவை கல்லூரி இத்திட்டத்திற்கு நோடல் அமைப்பாக 2011 முதல் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அப்போ இந்த சைல்ட்லைன் திட்டத்தினோட ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கிற அமைப்பு இதுதான். இதுல ஃபர்ஸ்ட்ல சைல்ட்லைன் அட்வைசரி போர்டு இருக்குது. அது எதுனா மாவட்ட ஆட்சியர் அவர்களை தலைவராக கொண்டு மற்ற அரசு குழந்தைகளுக்காக செயல்படுகிற அரசு அதிகாரிகளோட ஒரு கமிட்டி தான் நம்ம சைல்ட்லைன் அட்வைசரி போர்டுன்னு சொல்றது. இப்போ தற்சமயம் டிஸ்ட்ரிக்ட் சைல்ட் ப்ரொடெக்ஷன் யூனிட் அவர்கள் அந்த ஜேஜே ஆக்ட் படி இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்ட பிறகு அவர்களோட தலைமையிலும் அதுல சைல்ட்லைன் பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த சைல்ட்லைன் திட்டத்திற்கான தீர்வுகள் எடுப்பதும் குழந்தைகள் சார்ந்த பாதுகாப்பு விஷயங்களும் கலந்துரையாடல் பண்ணி முடிவெடுக்கிறாங்க. அடுத்து பார்க்கும்போது நமக்கு வந்து நோடல் ஆர்கனைசேஷன் சொல்றது வந்து ஒரு கல்வி நிறுவனமாகவும் இருக்கலாம், தொண்டு நிறுவனமாகவும் இருக்கலாம். நமது கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை திருச்சிலுவை கல்லூரி நோடல் நிறுவனமாக இந்த சைல்ட்லைன் திட்டத்திற்கு செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அப்புறம் கொலாபரேட்டிவ் ஆர்கனைசேஷன் சொல்றது கோட்டார சமூக சேவை சங்கம் இம்ப்ளிமெண்டிங் ஆர்கனைசேஷன். நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் கோட்டார சமூக சேவை சங்கம் இந்த சைல்ட்லைன் திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணும் ஒரு நிறுவனமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அடுத்து சப்போர்ட் ஆர்கனைசேஷன் நம்மளுடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் இல்லை. ஆனால் இது வந்து டிஸ்டன்ஸை பொறுத்து, ஏன்னா ஒரு மணிக்கூருக்குள்ள ஒரு குழந்தையை போய் நம்ம பார்க்கணும் நம்மளோட திட்டத்தினோட முறைப்படி. அப்போ அப்படிப்பட்ட இடங்களில் நம்ம தூரத்தின் அடிப்படையில் சப்போர்ட் ஆர்கனைசேஷன் சில டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு, சில டிஸ்ட்ரிக்ட்ல இல்லை. ரிசோர்ஸ் ஆர்கனைசேஷன் சொல்றது ஒன்றும் இல்லை, அதாவது குழந்தைகளுக்காக செயல்படுற என்ஜிஓஸ் அரசு சாரா தொண்டு நிறுவனங்கள் இருக்கு. அப்போ அவங்களதான் ரிசோர்ஸ் ஆர்கனைசேஷன் சொல்றோம். இதுதான் இந்த சைல்ட்லைனோட ஸ்ட்ரக்சர். ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கிற அமைப்புகள். நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை நோடல் ஆர்கனைசேஷனும் கொலாபரேட்டிவ் ஆர்கனைசேஷன், அதாவது திருச்சிலுவை கல்லூரியும் கோட்டார சமூக சேவை சங்கம் இணைந்து இத்திட்டத்தை செயல்படுத்திட்டு வராங்க. அடுத்தது ஹோலி கிராஸ் காலேஜ் நோடல் ஆர்கனைசேஷனாக இருக்குது. இதுல ஒரு சிட்டி கோஆர்டினேட்டர் இருப்பாங்க. ஹோலி கிராஸ் காலேஜோட பிரின்சிபல், அவங்க நோடல் டைரக்டர். இப்போ வந்து இருக்கிறது டாக்டர் சிஸ்டர் ஆனி குப்பர் சோஃபி அவர்கள் இந்த சைல்ட்லைன் திட்டத்தின் நோடல் இயக்குநராக செயல்படுத்திட்டு வராங்க. இந்த நோடல் ஆர்கனைசேஷனோட முக்கியமான பொறுப்பு அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் என்விரான்மெண்ட் குழந்தைகளுக்காக சிட்டியில் நம்ம இருக்கும் மாவட்டத்தில் உருவாக்குவது தான் இதனோட முக்கிய ரெஸ்பான்சிபிலிட்டி. இவங்களோட முக்கிய ஆக்டிவிட்டிஸ் செயல்பாடுகள் அப்படி பார்க்கும்போது ட்ரைனிங், ஓரியன்டேஷன், சென்சிட்டேஷன்ஸ் ஃபார் வேரியஸ் கவர்மெண்ட்
டிபார்ட்மெண்ட்ஸ், அதாவது குழந்தைகளுக்காக செயல்படுகிற மற்ற நிறுவனங்கள் உள்ள பணியாளர்களுக்கும் அடல்ட் பெரியவங்களுக்கும் இந்த குழந்தைகள் பாதுகாப்பு குறித்த ட்ரைனிங்ஸ் பயிற்சிகள் ஆர்கனைஸ் பண்ணி அவங்களுக்கு தேவையான தகவல்கள் அளிப்பது. அதுவும் தாண்டி அட்வகசி, அதாவது நம்மளுடைய முக்கிய பணிகளை 2வது பணி பார்த்தோம், அட்வகசி. குழந்தைகள் சார்ந்த தகவல்களை, பிரச்சனைக்குரிய குழந்தைகளுக்கு உதவி தேவைப்படுகிற நினைக்கிற தகவல்களை அந்தந்த துறையை சார்ந்த அதிகாரிகளுக்கு தகவல் கொடுக்குற அட்வகசி ஆக்டிவிட்டியும், நெட்வொர்க்கிங் வித் அலைடு சிஸ்டம், அதாவது டிஸ்ட்ரிக்ட் சைல்ட் ப்ரொடெக்ஷன் யூனிட் இருக்குது, குழந்தைகள் பாதுகாப்பு அலகு, போலீஸ் டிபார்ட்மெண்ட், சைல்ட் வெல்ஃபேர் கமிட்டி இருக்கிறாங்க. அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் சோஷியல் வெல்ஃபேர் போர்டு, அதாவது நம்மளுடைய குழந்தைகளுக்கு இருக்கிற முக்கிய பிரச்சனைகள் ஒன்று வந்து குழந்தை திருமணம். அந்த குழந்தை திருமணம் தடுப்பு அலுவலராக இருக்கிறவங்க சமூக நல அலுவலர், அதான் டிஸ்ட்ரிக்ட் மாவட்ட சமூக நல அலுவலக அதிகாரி அவங்க. அப்போ அவங்களோட சேர்ந்த நெட்வொர்க்கிங் சிஸ்டம் இந்த சைல்ட் திட்டத்தில் இருக்குது. அப்புறம் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், ஹெல்த் டிபார்ட்மெண்ட், டிஸ்ட்ரிக்ட் லேபர் டிபார்ட்மெண்ட், இப்படி எல்லா அரசு துறையை சார்ந்த இணைந்து ஒரு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக தான் இந்த சைல்ட் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அப்புறம் கோட்டார் சமூக சேவை சங்கம் ஒரு இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சியாக இருக்கு. இவங்களோட முக்கிய பணி, முதன்மை பணி 24 மணி நேரம் கால்ஸ் அட்டன் பண்ணி அந்த குழந்தைகளுக்கு தேவையான உதவிகளை பண்ணி கொடுக்கிறது. இங்க டைரக்டரா இருக்கிறது ரெவரண்ட் ஃபாதர் மைக்கேல் ராஜ் அவர்கள், கோட்டார் சமூக சேவை சங்க செயல் இயக்குநராக இருக்கிறாங்க. அவங்க இந்த சைல்ட் திட்ட டைரக்டராக இருக்கிறாங்க. அங்க ஒரு சென்டர் கோஆர்டினேட்டர் ஷிபா மேம் இருக்கிறாங்க. அடுத்தது 6 டீம் மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. அப்புறம் ஒரு வாலண்டியர், அப்புறம் ஒரு கவுன்சிலர். இந்த டீம் வந்து குழந்தைகளுக்காக இந்த கோட்டார் சமூக சேவை சங்க அலுவலகத்தில் பணிபுரிந்து வராராம். அவங்களோட முக்கிய பணி இந்த 24 hours கால்ஸ் அட்டன் பண்ற முதன்மை பணி. அடுத்தது அந்த கால் ஏற்றபடி அந்த குழந்தைகளை சந்தித்து அவங்களோட பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறதும், அப்புறம் அதனுக்கு தொடர்ச்சியாக உள்ள ஃபாலோ அப் ஆக்டிவிட்டி, டெய்லி பேசிஸ் அவங்க குழந்தைகளை சந்திச்சு அவங்களுக்கு தேவையான உதவிகளை பண்றது. அதையும் தாண்டி அவங்களுக்கு இருக்கிற முக்கிய பணிகள் வந்து அவேர்னஸ் அண்ட் அவுட்ரீச் ஆக்டிவிட்டி இந்த கம்யூனிட்டி டெய்லி பேசிஸ் இருக்குது. அவேர்னஸ் கொடுக்கறதுனா குழந்தைகள் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு மாணவர்கள் மத்தியிலும் குழந்தைகள் மத்தியிலும், ஊர்களில் உள்ள பெரியவர்கள், செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ், அப்புறம் பப்ளிக் பிளேஸ்ல உள்ள பர்சன்ஸ் அவேர்னஸ் கொடுக்குறது, ரயில்வே ஸ்டேஷன்ல அவேர்னஸ் கொடுக்கறது, அப்புறம் நமக்கு வேற பப்ளிக் பிளேஸ்ல எதுவா இருந்தாலும் அங்க போய் அவங்களுக்கு தேவையான விழிப்புணர்வு கொடுத்து, அவுட்ரீச் சொல்றது ஒவ்வொரு பர்சன் தனிப்பட்ட விதத்தில் அவங்கள சந்திச்சு இப்படி ஒரு குழந்தைகளுக்கான இலவச தொலைபேசி எண் 1098 இருக்குது அப்படிங்கிறத தகவல் அளித்து அவங்க குழந்தைகளை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை அவங்க அளிச்சுட்டு வராங்க. அதையும் தாண்டி ஓப்பன் ஹவுஸ் ப்ரோக்ராம் ஒவ்வொரு மந்த்தும் உண்டு. இந்த ஓப்பன் ஹவுஸ் ப்ரோக்ராம் அவேர்னஸை விட கொஞ்சம் வித்தியாசமானது. எப்படின்னா ஒவ்வொரு மந்த்தும் ஒரு கம்யூனிட்டியை செலக்ட் பண்ணி அந்த கம்யூனிட்டியில வந்து குழந்தைகள் சார்ந்த பாதுகாப்பு விஷயத்துக்கோ அல்லது குழந்தைகள் வெல்ஃபேருக்காக என்ன தேவை இருக்குதுன்னு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அது சார்ந்த அலுவலர்களை வந்து சந்திச்சு அவங்களையும் அந்த மீட்டிங்ல இன்வைட் பண்ணி அந்த குழந்தைகளுக்குள்ள பிரச்சனையை குழந்தைகள் மூலமாவே தீர்த்து வைக்கும் ஒரு பணியாக தான் இந்த ஓப்பன் ஹவுஸ் ப்ரோக்ராம் இருக்குது. அது ஒவ்வொரு மந்த்தும் இருக்கிறது. அப்போ இந்த பணிகள் மூலமாக இந்த சைல்ட் லைன் திட்டம் ஒரு சிறப்பான ஒரு குழந்தைகள் பாதுகாப்பு விஷயத்தில் செயல்படுத்தப்படுகிறது. இப்போ இதுல குழந்தைகள்னா என்ன வகையான குழந்தைகள், எந்த குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம சப்போர்ட் பண்ணலாம் அப்படி பார்க்கும்போது, சட்டத்திற்கு முரணான குழந்தைகள் அவங்க இருக்கிறாங்க. குழந்தைகள் சந்திக்கும் பிரச்சனையில 2 விதமா நம்ம சொல்லலாம். சட்டத்திற்கு முரணான குழந்தைகள், அப்புறம் பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு தேவைப்படும் குழந்தைகள். இப்போ இந்த பிக்சரை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், சட்டத்திற்கு முரணான குழந்தைகள்னா ஒரு குற்றம் புரிந்த குழந்தைகள் நம்ம சொல்றோம். ஆதரவும் பாதுகாப்பும் தேவைப்படும் பெக்கிங் எடுக்கிற குழந்தைங்களா இருக்கலாம், குழந்தை தொழிலாளர்களாக இருக்கிற குழந்தைகளா இருக்கலாம், நடு ரோட்டில் தனியாக நிற்கிற குழந்தைகளா இருக்கலாம். அப்போ இப்படிப்பட்ட ஆதரவும் பாதுகாப்பு தேவைப்படும் குழந்தைகளுக்காகவும் நம்ம வந்து 10 கால் பண்ணி தகவல் கொடுக்கும்போது அவங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்குது. அப்போ இந்த ஆதரவும் பாதுகாப்பு தேவைப்படும் குழந்தைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சுரண்டலுக்கு உட்படுத்தப்பட்ட குழந்தைகள், பல்வேறு கொடுமைகள் இருக்கு. பாலியல் கொடுமை இருக்கு, மன ரீதியான கொடுமை இருக்கு, உடல் ரீதியான கொடுமை இருக்கு. இந்த கொடுமைகளுக்கு உள்ளாகும் குழந்தைகள், குழந்தை தொழிலாளர்களாக செயல்படுத்தப்படும் குழந்தைகள், தெருவோர குழந்தைகள், குழந்தை திருமணத்திற்கு ஆட்படுத்தப்படும் குழந்தைகள், அடுத்தது பெற்றோர் ஒடுக்கப்பட்டு பெற்றோர் இல்லாமல் ஆதரவற்ற குழந்தைகள், அப்புறம் பெற்றோரின் கவனிப்பு இல்லாமல் பாதுகாப்பு மற்றும் கவனிப்பு தேவைப்படும் குழந்தைகள், வீட்டை விட்டு வெளியில் வந்த குழந்தைகள், காணாமல் போன குழந்தைகள், போதை பழக்கத்திற்கு அடிமையான குழந்தைகள், இயற்கை சீற்றத்தால் பாதிக்கப்படும் குழந்தைகள், அப்புறம் சமூகத்தில் ஏற்பட்ட பிரச்சனையால் பாதிக்கப்படும் குழந்தைகள்,
அதே மாதிரி அகதி குழந்தைகள், கடத்தலுக்கு ஆளாகும் குழந்தைகள், அப்புறம் பிச்சை எடுக்கும் குழந்தைகள், இவ்வாறு அவ்வளவு குழந்தைகளுக்கும் நம்ம வந்து தேவையான இந்த 1098 ஃப்ரீ ஹெல்ப்லைன் நம்பருக்கு நம்ம தகவல் கொடுக்கும்போது 1098 ஃப்ரீ ஹெல்ப்லைன் நம்பர் குழந்தைகளுக்கான அவசர இலவச தொலைபேசி எண். இந்த நம்பருக்கு நம்ம தகவல் கொடுக்கும்போது அவங்களோட பாதுகாப்பு உறுதி செய்யப்படுகிறது. எமர்ஜென்சி சுச்சுவேஷன் நேரத்தில் அவங்களுக்கு இந்த 19 தகவல் கொடுக்கும்போது அவங்களோட பாதுகாப்பு உறுதி செய்யப்படுகிறது. நமது இன்றைய நாளில் சிறப்பாக இந்த ஒரு விழிப்புணர்வு நிகழ்வுக்கு வருகை புரிந்து நம்ம நடத்திட்டு இருக்கோம். இதுல இப்போ எங்களோட பணிபுரிகிற கொட்டார சமூக சேவை சங்க கோஆர்டினேட்டர் திருமதி ஷீபா அவர்களை ஓட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்ல அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த நேரம் இப்போ நன்றி கூற வேண்டிய நேரம். முதலாவதாக போதையில்லா அனைவருமாக சேர்ந்து ஒரு போதையில்லா சமூகத்தை உருவாக்கும் என்று இந்த நிகழ்வில் துவக்க விரைவாக்கிய நூதன ட்ரஸ்டினுடைய ஃபவுண்டர் மற்றும் சிடபிள்யூசி மெம்பர் அவர்களுக்கு சைல்டன் கன்னியாகுமரி சார்பாகவும் இந்த நிகழ்வின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக போதைகளும் குழந்தைகளும் என்ற தலைப்பிலும் சமூகத்தினுடைய முதல் பிரச்சனை போதை. அது சுனாமியை விட ஆபத்தானது. எப்படியெல்லாம் போதை நோய் குழந்தைகளையும் குடும்பத்தையும் பாதிக்கின்றது. அதிலிருந்து குடும்பமும் சமூகமும் எப்படி அதை தவிர்க்க நம்ம வாழ்க்கையில் முன்னேற தவிர்க்க வேண்டும் என்பதை பற்றி அழகான ஒரு விழிப்புணர்வு உரையை நிகழ்த்திய அருட்பணி முனைவர் நெல்சன் அவர்களுக்கும் சைல்டன் கன்னியாகுமரி சார்பாகவும் இந்த நிகழ்வின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக கன்னியாகுமரி சைல்டனுடைய நோடல் கோஆர்டினேட்டர் அவங்க குழந்தைகள் கடத்தது பற்றியும் சைல்டனை பற்றி அழகான ஒரு விழிப்புணர்வு உரையாற்றினார்கள். அது மட்டுமல்லாம இந்த நிகழ்வை ஒருங்கிணைப்பதற்காக முழு முயற்சியில் ஈடுபட்ட திருமதி கேத்தரின் மேம் அவர்களுக்கும் இந்த நிகழ்வின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல போதையில்லா சமூகத்தை உருவாக்குவோம் என்று அழகிய ஒரு உரையை நிகழ்த்திய செல்வி சுஷ்மா அவர்களுக்கு சைலண்ட் கன்னியாகுமரி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பதற்காக அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து தந்த ஹோலி கிராஸ் கல்லூரியின் முதல்வர் சிஸ்டர் ஆனி பர்ஃபெக்ட் சோஃபி அவர்களுக்கும் எங்கள் கோட்டா சமூக சேவை சங்கத்தின் இயக்குனர் தந்தை ஃபாதர் மைக்கேல் ராஜ் அவர்களுக்கும் சைலண்ட் கன்னியாகுமரி இந்த நிகழ்வின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்த சிஸ்டர் அவர்கள் மற்றும் இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் ஒருமுறை நன்றி கூறி நிறைவுறுகிறேன். நன்றி. நன்றியுரை வழங்கிய திருமதி ஷீபா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இந்த நிகழ்வு நமக்கு போதையில்லா சமூகம், இந்த இன்டர்நேஷ்னல் டே எகெயின்ஸ்ட் ட்ரக் அபியூஸ் அண்ட் இல்லீகல் டிராஃபிக்கிங் அந்த தினத்தில் சிறப்பிக்க இங்கு வருகை புரிந்துள்ள உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு கொட்டார சமூக சேவை சங்கம் மற்றும் திருச்சபை கல்லூரி சார்பாக மனப்பூர்வமான பாராட்டுகளையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ.